என்ன சிலையா கட்டி தொங்க விட்டுருக்காரு. அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு. இல்ல ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டு அவர் சும்மா விடுவாரா? நீ அரண்மனையில் பிறக்கணும், ராஜபுத்திரன் இதெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. வடிவேல் சிவா என்ற இளைஞரின் சீரிய முயற்சியில் உருவான திருக்குறளை நம் அன்றாட வாழ்வியலில் நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு ஒரு அறம் சார்ந்த வாழ்வை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு குறும்படத்தை தயாரித்துள்ளார். இதற்கான திரை முன்னோட்ட வெளியீட்டு விழா, இதற்காக இங்கே நாம் கூடியுள்ளோம் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தாய் தமிழின் வழி ஐயன் திருவள்ளுவர் நமக்களித்த மாண்பகலாமல் மனிதன் வாழ அத்தனை வாழ்வியல் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அறநூலே திருக்குறள். திருக்குறளை தமிழ்மறை, தமிழ் மனுநூல், வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வநூல், உத்திரவேதம், உலக பொதுமறை, வள்ளுவ மாலை, பொய்யாமொழி என்று பல்வேறு நிலைகளில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறநெறி கோட்பாடு. அறம், பொருள், இன்பம் என்ற 3 தலைப்புடன் வாய்மை, கருணை, அன்பு, பொறுமை, சுய கட்டுப்பாடு, நன்றி உணர்வு, கடமை, சான்றாண்மை, விருந்தோன்பல், இல்வாழ்க்கை, நலம், கூடா ஒழுக்கங்களை விளக்குதல், போதைப் பொருளையும் சூதாடுவதையும் விளக்குதல் போன்ற தனி மனித அறநெறிகளையும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசின் மாண்புகள், அரண், போர், கல்வி, உளவு போன்ற அரசியல் கருத்துக்களையும், நட்பு, காதல், இல்லறம் போன்ற அகல் வாழ்க்கைக்கும் இன்றியமையாத வாழ்வியல் கோட்பாடே திருக்குறள். அது மட்டுமல்ல, இவை அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் மனித வாழ்வு என்பது. அன்புக்கும் அரணுக்கும், உழவுக்கும் தொழிலுக்கும், ஈகைக்கும் கொடைக்கும், மக்களுக்கும் மன்னனுக்கும், படைக்கும் படை தலைமைக்கும், குடிக்கும் குடிமைக்கும் இப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து நீதி, நேர்மை, நல்லொழுக்கத்தை போதிக்கும் திருக்குறளை நம் அன்றாட வாழ்க்கை முறையில் பொருத்தி அதை நம் கண்முன்னே திரையில் கொண்டு வந்து நம் இன்றைய தலைமுறையில் மனதில் பதிய வைக்கும் ஒரு அறம் சார்ந்த திருக்குறள் புரட்சி என்பதுதான் இந்த நிகழ்வு. இது மிகவும் போற்றுதலுக்குரியது. 1330 குறள்களில் ஒவ்வொரு குறளுக்கும் ஒளி வடிவம் கொடுத்து அதை குறும்படமாக்கி திரை வடிவம் கொடுத்து நம்மிடையே சேர்ப்பதென்பது சாதாரண காரியமல்ல. இதில் எந்த இடர் வந்த போதும் மடுத்தவா எல்லாம் பகடன்தான் உற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து கரடு முரடான பாறைகள் நிலந்த வழியில் கூட தடைபடாமல் வண்டியை இழுத்துச் செல்லும் காளையைப் போல மனம் தளராமல் செல்ல வல்லவனுக்கு வந்த துன்பமே துன்பப்படும் என்ற இந்த குறளை மனதில் நிறுத்தி மனம் தளராமல் ஏற்றுக்கொண்டிருக்கிற பணியை செய்து முடித்து என் தாய் தமிழுக்கும் ஐயா வள்ளுவரின் குறளுக்கும் ஒரு தமிழனாய் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, தமிழ் அறிஞர் பெருமக்கள் ஆண்டோர் சான்றோர்களை அணுகி ஆராய்ந்து கருத்துக்களுக்கு பொருத்தமான காட்சிகளை அமைத்து இந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஒரு முடியாத காரியத்தை கூட தன் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றியை தேடித்தரும், உங்கள் முயற்சி வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லி, இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியடைய உலக தமிழ் திருக்குறள் பேரவை சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உலகம் போற்றும் பொதுமறையாம் திருமுறை திருக்குறளை நமக்கு அளித்த திருவள்ளுவரின் புகழை உலகம் முழுக்க பரவ செய்த திருக்குறளை ஒளிப்படமாக செய்யும் இந்த சிறந்த முயற்சியை தொடங்கி இருக்கும் தம்பி இயக்குனர் திரு வடிவேலு சிவா அவர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த முயற்சி முழு வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் திருக்குறள் மட்டுமல்ல, அதனோடு ஐயன் திருவள்ளுவரையும் உலகெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கும் ஐயா பிஜேபி அவர்களின் சேவை என்றென்றும் போற்றுதற்குரியது. திருவள்ளுவர் இன்றைக்கு வாழ்ந்திருந்தாலும் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் உலகம் முழுக்க பயணித்திருக்க முடியுமா என்ற ஐயம் இருக்கிறது. ஆனால் பிஜேபி ஐயா அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வெளிநாடுகளில் 136 சிலைகளை நிறுவியிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் மட்டுமே 136 சிலைகளை நிறுவியிருக்கிறார்கள். உலகெல்லாம் அவர் புகழ் நிலைக்க செய்திருப்பது மிக அரிய பணியாகும். ஐயா அவர்களை திருவள்ளூரின் தலைமகன் என்று அழைத்தால் அது மிகையாகாது. இங்கு வந்திருந்து சிறப்பு செய்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். 7 மொழிகளில் காணொலியாக வரவிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிப்பட முயற்சி எல்லா திசைகளுக்கும் சென்று வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
திருக்குறளை உலக பொதுமறை நூலை நாம் பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம் செய்து படிக்க தொடங்கியதிலிருந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் திருக்குறளை நாம் இரண்டர கலந்து பயணித்து வந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பணியை அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் வடிவேல் சிவா அவர்கள் இதை ஞானத்திறவுகோல் என்கிற அறக்கட்டளை மூலம் இந்த அறிவு ஞானத்தை காணொளியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு அரும்பணியை ஏறக்குறைய 7 மொழிகளில் அதை காட்சிப்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக தம்மை அர்ப்பணித்து கொண்டு தம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் அதற்காக பயன்படுத்தி இன்றைக்கு திருக்குறளால் பெருமை பெற்றாலும் இன்றைக்கு அவரிடத்தில் எதுவும் இல்லை என்கிற நிலையில்தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு முழுவதுமாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரும் முயற்சிக்கு உதவிகரமாக வந்து நிற்கக்கூடிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன், அருமை ஐயா விஜிபி உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களே, இனமான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. எனக்கு இந்த செயலை செய்வதற்கு எத்தனையோ இவ்வளவு நூற்றாண்டுகளை இந்த கலைத்துறை மேன்மை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது குறித்து கலைத்துறையிலேருந்து வந்த யாரும் அல்லது இலக்கியத்துறையிலேருந்து வந்த யாரும் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வராத நிலையில் இப்படி ஒருவருக்கு வந்திருக்கிறது என்கிற போது அதுதான் இந்த பொருத்தமான குரலாக அமைகிறது என்று நான் நம்புகிறேன். எனவே இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றால் இப்பொழுது சிவா கையில் தான் அது இருக்குது. அதனால் அவரை நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தியை நான் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக அதையும் வள்ளுவர் இப்போ சொன்னதை நான் எடுத்து தேடிட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக அந்த ஒரு குறள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய அந்த குறள் வந்து எப்படின்னா, ஒரு முயற்சி செய்து அவருடைய ஆற்றல், திறமை, முயற்சி எல்லா பங்களிப்பும் செய்து கடைசியாக அது நிகழ்ச்சியாக இருக்கப்போது குறை சொன்னீங்கன்னா அது வந்து சொல்லக்கூடாதுன்னு அவையில் இருக்காங்க. ஆனால் நான் குறையாக சொல்லலை, வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். வள்ளுவம் என்கிற அந்த மொத்த கருப்பொருளில் நாம் பார்க்கக்கூடியது ஏறக்குறைய 2056 ஆண்டுகள் கடந்துருச்சு. நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ இதுலேருந்து 31 ஆண்டுகளை கூட்டிக்கிட்டோம்னா அது வள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கிட்டு நம்முடைய எப்படி பத்திரிகையாளர்களுடைய பொய்ச்சலாளர் சொன்னாரோ அது மாதிரி அந்த கணக்கீடு வச்சுருக்கிறாங்க. எனவே அந்த வள்ளுவம் போட்டுக்கிற செய்திகளில் காட்சிப்படுத்தின ஒரு சில விஷயங்களில் ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளராக இருப்பாங்க, கடவுள் ஏற்பாளராக இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் குறை சொல்லாத ஒரு நூல் அதான் பொதுமறை. எல்லாருக்குமானது. இந்துவாக இருக்கிறவன், கிறிஸ்தவாக இருக்கிறவன், முஸ்லீமாக இருக்கிறவன், பௌத்தமாக இருக்கிறவன், சீக்கியராக இருக்கிறவன், தமிழராக இருக்கிறவன், கன்னடாரராக இருக்கிறவன், ஹிந்தி பேசுகிறவன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவன், எல்லாருக்கும் சேர்த்து மொத்த கருப்பொருள். எனவே அந்த கருப்பொருளில் ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி 2 பக்கமும் கூர்மையாக உள்ளது மாதிரி, அதனால் எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால தான் திருக்குறள் மட்டும் தமிழில் பல பேர் உரை எழுதிட்டாங்க, கலைஞர் வரைக்கும். அவர் சொன்னதில் இது இல்லை, இது சொன்னதில் அது இல்லை அப்படின்னு மாற்றி வந்துட்டு இருக்கு. எனவே நான் ஒன்றை சொல்லுகிறேன். பெரியார் சொன்னார், நீ எந்த மதம்னு சொன்ன, குறள் மதம்னு சொல்லுன்னாரு. அது மாதிரி இன்றைக்கு தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, மனித இனத்தை, மனித மாந்தத்தை பாதுகாப்பதற்கு மனித உரிமை இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மனித உரிமை குறித்து பேசக்கூடிய, மனித ஆற்றல்கள் குறித்து பேசக்கூடிய, இயங்கியல் தத்துவத்தை பேசக்கூடிய, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய அதை தமிழ்நாட்டு பாடநூலில் சொல்கிற பாட புத்தகத்தில் சொல்கிறத இன்றைக்கு செய்முறை கல்வின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. செய்முறை கல்வினா காட்சிப்படுத்தி பார்க்கறது. எனவே ஒரு பொருளை
காட்சிப்படுத்தி பார்க்குறப்ப அதுக்கு கூடுதல் வலிமை இருக்கிறது. அதனால தான் இந்த ஊடகத்தில் பெரும் ஊடகமாக சினிமாவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு காட்சிப்படுத்தி ஒரு செய்தியை சொல்கிறப்ப கூடுதலாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்கிற நிலையில் அதை சேர்க்கிற பணியில் மிக முக்கியமான பணியில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். இன்னும் ஆகச்சிறந்த தலைவர்களோடு சேர்ந்து பேசி ஆராய்ந்து துல்லியமாக அதை அலசி ஒப்பிட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுத்து அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் என்னுடைய சார்பாக அன்பு தம்பிக்கு வைத்து எல்லா நிலையிலும் தமிழ் சிறப்பாக செம்மொழி போல உழைந்து நிற்பதைப் போல வான்புகழ் வள்ளுவனின் புகழைப் போல எல்லா நிலையிலும் புகழை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், சிறக்க வேண்டும் என்ற நெஞ்சார வாழ்த்தி உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க. நேரம் கருதி இந்த அற்புதமான இந்த மேடையில் மிகவும் ஒழுக்கமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான கருத்தையும் கடைசியில் ஒரு கோரிக்கையும் நான் வைக்கணும்னு என்னுடைய பேச்சை துவங்குறேன். தாமரைப்பூ அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி ராஜன் சார் கூட பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தார், குழந்தைகள் மனசில் பதியக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு படமாக்கி திருக்குறளை வந்து அடுத்த தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். எல்லாத்த விட இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக அழைத்தது யாருன்னு சொன்னால் என்னோட அண்ணாச்சி விஜி சந்தோஷம் சார் அவர்களை. ஏன்னா திருவள்ளுவரை வாசிக்க விட அதிகமாக காதலித்தவர் அவர் தான், இன்னமும் காதலிச்சுட்டு இருக்காரு. தோழர் வேல்முருகன் சார் இருக்கிற மேடையில் நான் கடைசியாக அந்த கோரிக்கை அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் எதற்காகவும் எதை பற்றும் யாரை பற்றும் கவலைப்படாமல் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நியாயம் நீதி வேண்டும் என்றால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய என்னுடைய தோழர், அதே மாதிரி பாட்டாளி மக்களுக்காக இரவு பகல் பாராமல் ஒழித்து கொண்டிருக்கும் தோழர் பொன்குமார் சார் உட்பட எல்லாரும் ஆன்றோர் சான்றோர் இருக்கக்கூடிய இந்த மேடையில் ஒரே ஒரு தகவல் இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கவிஞர் செந்திவாசன் இந்த தகவல் சொல்லணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால், இந்த திருவள்ளுவர் உருவம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பயன்படுத்துறது கூட சரியான உருவம் கிடையாது. நேற்று விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் பின்னாடி திருவள்ளுவரை பார்த்தேன். அந்த திருவள்ளுவர் கூட சரியான திருவள்ளுவர் கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்களோட பின்னாடி லோகோவில் பார்த்தேன், அது உட்பட அவ்வளோ இதுக்கு தமிழ்நாடு அரசு பயன்படுத்துறதே நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படம் கிடையாது. இதையெல்லாம் வந்து தோழர் வேல்முருகன் அவர்கள் மூலமாக அரசு கவனத்துக்கு கொண்டு போகணுன்றது இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உருவம் நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. எப்படி வடிவேலு சிவா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ பர்சு பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இந்த திருவள்ளுவருக்கான உருவத்தை உருவாக்குவதற்காக ஒருவர் 40 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டார். இன்றைக்கி நம்ம சேலத்திலேருந்து எல்லாரையும் திரட்டி கூட்டு வந்திருக்கார் நம்மளுடைய தோழர். அந்த சேலத்தை சொந்த ஊராக கொண்டவர் தான் KR வேணுகோபால் சர்மா. KR வேணுகோபால் சர்மா என்பவர் 40 ஆண்டு காலமாக அவர் கற்பனை செய்து உருவாக்கி ஒரு உருவத்தை வடிவமைத்தார். அவர் வடிவமைக்கும் போது அந்த வடிவத்தை அவர் முழுமையாக கொண்டபோது அந்த ஆண்டு என்னன்னு சொன்னால் 1957. 1957ஆம் ஆண்டு திருவள்ளுவருக்கான ஒரு உருவத்தை அவர் முடிவு செய்தார். அவருடைய மிகவும் நெருக்கமான அண்ணா பக்தவச்சலம், காமராஜர் போன்றவர், தோழர் ஜீவா போன்றவர்கள்கிட்ட அது காமிச்சார். 3 ஆண்டு காலம் கடுமையான போராட்டங்கள். இடையில் அவர் வந்து திரைப்படத்துறைக்கு போனார், நிறைய நஷ்டமானார். ஒரு மேன்ஷனில் தங்கி தான் அதெல்லாம் இதுக்கு ஒரு முழு வடிவத்தை கொடுத்தாரு. நீங்கள் திரைப்படத்துறையை விட்டுடுங்க, நம்ம அன்பு சார் சொன்ன மாதிரி அவர் படம் எடுத்து சொத்தெல்லாம் இழந்தார் வேணுகோபால் சர்மா. அப்புறம் நீங்கள் மிகவும் நேர்மையானவர், உண்மையானவர், உங்களுக்கு சினிமா ஒத்து வராது, நீங்கள் வந்து உங்களுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் தொடருங்கன்னு சொல்லவே விடுபட்டிருந்த திருவள்ளூருக்கு உருவம் கொடுக்குற முயற்சியில் அவர் திருப்பி இறங்கி 1957ஆம் ஆண்டு அதுக்கான உருவத்தை அவர் முடிவு செய்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதல்வராக இருந்தார். ஒரு பெரிய அங்கீகாரம் அப்போ கிடைக்கல. அப்படி இருக்கும்போது சுப்பராயன் சொல்லிட்டு சேலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் தபால் துறையினுடைய மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருந்தார். அவர் ஐயன் திருவள்ளுவர் புகழை மத்திய அரசு கொண்டு சொல்லி
அவர் புகழை பற்றி சொல்லி 1960ஆம் ஆண்டு தபால் தலை திருவள்ளூருக்கு வெளியிடுறதுக்காக ஒரு முயற்சி செய்தார். அதன் பிறகு 1964ஆம் ஆண்டு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா, அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் டாக்டர் கலைஞர், தமிழின தலைவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை கலைஞர் எழுந்து அந்த அவையில் சொன்னார், காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் தமிழ்நாடை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஐயன் திருவள்ளுவர், உலகம் போற்றும் திருவள்ளுவர் தபால் தலை வெளியிட்டு மத்திய அரசு கௌரவப்படுத்தியிருக்கு, ஆனால் இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யவில்லை, அவரை கௌரவப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒன்று சொன்னார், இந்த சட்டமன்றத்தில் அவருடைய முழு உருவம் படம் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவர் பக்தவச்சலம் எழுந்து என்ன சொன்னார், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் அவர்களுக்கு இந்த முயற்சி, அவரே இந்த முயற்சி செய்யலாம் அப்படின்னு அறிவித்தார். சொன்ன உடனே அன்று இரவு முழுவதும் பக்தவச்சலம் அவர்களுக்கு தூக்கமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், இதை வைத்து கலைஞர் என்ன அரசியல் செய்ய போறாரு தெரியல அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தார். இரவு 2 மணி அப்போ ஒரு மேன்ஷனில் கேஆர் வேணுகோபால் சர்மா தங்கியிருந்தார் சென்னையில். 2 மணிக்கு ஒரு முதலமைச்சர், எந்த பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை யாருமே இல்லாமல் மேன்ஷனுக்கு வந்து அவர் கதவு தட்டி எழுப்புறார். கதவு திறந்து பார்த்தா பெரியவர் பக்தவச்சலம் முதல்வர் தன்னுடைய மேன்ஷனுக்கு வந்திருக்கார். பதறி அடிச்சுட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்களேன்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், இன்னைக்கு கருணாநிதி வந்து ஒரு இஷ்யூ கொண்டு வந்தார், இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணிவிடுவாரோ, திருவள்ளுவர் வந்து காங்கிரஸ் மதிக்கலைன்னு சொல்லிடுவாரோ, ஏதாவது பண்ணிவிடுவாரோன்னு எனக்கு யோசனையாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னார். என்ன உதவின்னார், சட்டமன்றத்தை அலங்கரிக்கிறதுக்கு முழு உருவ திருவுருவ சிலை மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் உருவம் நீங்கள் வரைஞ்சது தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அந்த உருவத்தை கொண்டு எனக்கு வரைஞ்சி தரணும்னு கேட்டார். தன்னுடைய இடம் தேடி வந்தவர் பெரியவர் பக்தவச்சலம், தமிழ்நாடு முதலமைச்சர். இரவு பாதி ராத்தில் தன்னை வந்து கேட்டார், ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொன்னார் கேஆர் வேணுகோபால் சர்மா. என்ன காரணம்னு கேட்டால், சாயந்தரமே கலைஞர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஷாக் ஆயிட்டார், என்ன பண்ணலான்னாரு. அறிஞர் அண்ணா விட 1 வயது பெரியவர் கேஆர் வேணுகோபால் சர்மா. எல்லோரும் என்னை அண்ணா என்று கூப்பிடுகிறார்கள், ஆனால் நான் உங்களை அண்ணா என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவ்வளவு நெருக்கம், இவங்களை விட மிகவும் நெருக்கம் தோழர் ஜீவானந்தம். அப்போ பக்தவச்சலம் சொன்னார், என் தூக்கமே போச்சு, இனியும் நான் போய் தூங்க முடியாது, கலைஞர் வச்சு என்ன பண்ணுவார் தெரியலையேன்னாரு. அப்போ அவர் சொன்னார், ஒரே வழிதான் இருக்குன்னார். என்னன்னாரு, அண்ணா சொன்னால் நானும் கேட்பேன், கலைஞரும் கேட்பார்னாரு. காலையில் 7 மணிக்கு அண்ணா கிட்ட வந்துட்டார் கேஆர் வேணுகோபால் சர்மா, பக்தவச்சலம், கலைஞர் 4 பேர் அசம்பிளாக வராங்க. அசம்பிளாக ஆனோன்னா அண்ணா சொல்கிறார், ஐயன் திருவள்ளூருடைய சிலை சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அதை அரசு செய்தால் என்ன, திமுக செய்தால் என்ன, யார் செய்தால் என்ன, அது மட்டும் இல்லை, நம்ம திமுகனுடைய கோரிக்கையை நாம் எடுத்து செய்கிறத விட தமிழக அரசே திருவள்ளூருக்கு அந்த இடத்துல ஒரு முழு உருவத்தை வச்சா அது நமக்கு மேலும் பெருமை. அதனால் அந்த அட்வான்ஸை நீங்கள் வந்து கேஆர் வேணுகோபால் சர்மா கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, பெரியவர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறத அவர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கலைஞர் சொன்னார், நான் இதை பற்றி தனியாக பேசலான்னு. இல்லை இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அதன்படி கேஆர் வேணுகோபால் சர்மா தமிழக அரசுக்காக அந்த படத்தை வரைஞ்சார். உடனே பெரியவர், அவர் பெரியவர்னு ஏன் திருப்பி சொல்கிறோன்னா, பக்தவச்சலம் முதல்வர் வந்து எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். உடனே சொன்னார், இதுக்கெல்லாம் கலைஞர் ஒத்துக்கிட்டதுனால நான் தமிழக அரசை இது முன்னின்று செலவு செய்தாலும் இதற்கு ஆணிவேராக இருந்தவர் கலைஞர், ஆகவே இதன் முழு பொறுப்பையும் கலைஞரிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவர் கேஆர் வேணுகோபால் சர்மா அந்த திருவள்ளூர் படத்தை உருவாக்குறார். இது என்னன்னா, 40 ஆண்டு கால ஆராய்ச்சி என்ன, எத்தனையோ பேர் வந்து திருவள்ளூருக்கு உருவம் கொடுத்தார்கள், ஆனால் இதுதான் திருவள்ளூர் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, அவர் ஒரு வெள்ளை அறிக்கை அறிவித்தார், வெள்ளை அறிக்கை வெளியிட்டார், ஒரு நூல் வெளியிட்டார், இவரை ஏன் நாம் திருவள்ளுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு துறவி என்பவர், அவர் கல்யாணம் ஆகாத துறவியா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் துறவியா, எந்த வயதில் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய கட்டை விரல் கால்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய ஷோல்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி செய்து திருவள்ளூருக்கான உருவத்தை அவர் தயார் செய்தார். ஒரு அச்சாணி எழுதக்கூடிய ஸ்டாமினா இருக்கணும், அதே சமயத்தில் அது முதிர்ச்சி இருக்கணும். இது போன்ற பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து இவர் ஏன் திருவள்ளுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் உடனே என்ன பண்ணாங்க, இந்த படத்தை அவர் ரெடி பண்ணார். எல்லாம் ரெடி பண்ண உடனே அவர் கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு வரைஞ்சிருந்தார். உடனே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நேரடியாக அவர்கிட்ட வந்தார். அது என்ன கழுத்தில் கயிறு,
ஏடு அந்த கயிறுன்னு சொன்னார். உடனே வேணுகோபால் சர்மா சொன்னார், இலக்கிய ஓவியம்னு ஒன்று, ஓவிய இலக்கணம்னு ஒன்று இருக்குது. ஆணாக இருப்பவனுக்கு கழுத்து காலியாக இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கணும்னு இருக்கு, ஆபரணங்கள் இருக்கணும். ஆனால் இவர் துறவி, இவருக்கு ஆபரணங்கள் அணியக்கூடாது, அதனால் ஒரு கருப்பு கயிறு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பாரதிதாசன் சொன்னார், உனக்கு கலை ஓவிய அறிவு இருக்கிற அளவுக்கு அரசியல் அறிவு கிடையாது, நீ பாட்டு கயிறு வரைஞ்சிட்டு போயிடுவேன், நாளைக்கு ஒருத்தன் எங்கள் ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவான், அதை வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காவியிலெல்லாம் திருவள்ளுவர் வர ஆரம்பிச்சிட்டார், எல்லாம் பண்ணுவான், அதனால் எடு அந்த கயிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமும் இதுக்கு எச்சரித்து எழுதியிருந்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதுக்கு அவர் பதில் ஒரு கடிதம் எழுதினார். இது என்னோட இலக்கணத்துக்கான ஓவியத்துக்கான இலக்கணம்னு. கடைசியாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நேராக அவர்கிட்ட சொன்னார், திருவள்ளுவரே ஒரு இலக்கணம், அதுக்கு எதுக்கு இலக்கணம், எடு கயிறு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எடுத்தெல்லாம் முடிவு செய்யப்பட்டது. நேரு அவர்கள் திறக்கிறதா இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நேரு அவர்கள் பாத்ரூமில் விழுந்துட்டதுனால அவரோட ப்ரோக்ராம் ரத்தாயிடுது. துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் படம் திறக்கிறதுக்காக வந்தார். இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு, நாளைக்கு படம் திறக்கிறாங்கன்னா இன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்குறாரு. திடீர்னு அப்போ ஒரு பெரிய சர்ச்சை, ராஜாஜி தலைமையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. தகவல் உளவுத்துறை மூலம் வருது. நாளைக்கு படம் திறக்கிறாங்கன்னா இன்று இரவு கலைஞர் பாதி ராத்திரியில் வேணுகோபால் சர்மா எழுப்பி நீ வரைஞ்ச படத்தை காட்டுன்றாரு. வரைஞ்ச படத்தை காட்டுறாரு. ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன் உடனே பண்ணுனார். என்னன்னாரு, குறுக்கில் ஒரு துண்டு வரையணுன்னாரு. எதுக்கு துண்டு வரையணும்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு பூணில் இருக்கா இல்லையான்றது ஒரு சர்ச்சையாக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க, நீ இப்படி கொடுக்க துருண்டு வரைச்சிட்டோன்னா பூணு இல்லைங்கன்னு கேட்டால் உள்ளே இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னார் கலைஞர். இப்படி உருவாக்கப்பட்டது தான் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய படம். 1966ஆம் ஆண்டு துணை ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் திறந்தார். அதன் பிறகு 67 அண்ணா முதலமைச்சராக வந்தார். இந்த உலகத்தில் லியோ டால்ஸ்டாய், ஷேக்ஸ்பியர், எந்த ஒரு கலைஞருக்கும் எனக்கும் இல்லாத யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு அரசாணை வெளியிட்டார் அண்ணா. அது என்னன்னு சொன்னால், எல்லா நீதிமன்றங்கள்லையும் எல்லா இடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் இந்த அரசு ஐயன் திருவள்ளுவருடைய அறநெறியோடு நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக திருவள்ளுவருடைய படத்தையும் திருக்குறளையும் வைக்கணுன்ற ஒரு ஆணையை அதாவது பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருக்கு என்ன பெரிய பெருமைன்னா, உலகத்திலே அதிகமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணது மட்டும் இல்லாத, அதுக்கு அதிக நாடுகளை ரீச் பண்ணது மட்டும் இல்லாத, ஒரு அரசாணை ஒரு புலவருக்காக, ஒரு எழுத்தாளருக்காக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் அதை வெளியிட்டவர் அண்ணா மட்டும்தான். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவரோட அவர் மொத்தமே 19 படம் தான் வரைஞ்சார். அதை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு கடனாக இருந்தார். தனக்காக எதுவுமே கேட்கல. தோழர் வேல்முருகன் கிட்ட நான் கேட்குற கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய ஓவிய கல்லூரிக்கு ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதயத்தில் இருக்கின்ற தமிழே, கனி சுவை நல்கும் அமிழ்தே, காலத்தை வென்ற தமிழே வணக்கம். தமிழ் போற்றிய வானுலகில் வையகமும் போற்றும் உலக பொதுமறை திருக்குறள் திரை முன்னோட்டம் வெளியீட்டு விழா. இந்த நிகழ்ச்சியில் நான் எப்போதும் மதிக்கின்ற அருமை அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்கள், அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், இந்த முன்னோட்டத்தை அவர்தான் வெளியிட வேண்டும் என்று முயற்சி எடுத்த போது என் நண்பர்கள் அருமை தம்பி வடிவேல் சிவா முன்னணியில் நின்றார். அதன் காரணமாக அழைத்தவுடன் ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அண்ணாச்சி அவர்கள் இந்த நூலை, இந்த முன்னோட்டத்தை வெளியிடுவது மிக சிறப்பாகும். இலக்கிய வரலாற்றில் திருக்குறள் என்ற ஒரு நூல் உலகத்தில் தோன்றிய நூலில் தொன்மையானது. அத்தகைய இந்த திருக்குறளை வடிவமைத்து ஓவியமாக, காவியமாக பலர் படைத்திருந்தாலும் கூட இந்த திருக்குறளை உரையாக பலர் எழுதியிருக்கின்றார்கள். நச்சினாக்கினியரிலிருந்து, திருக்குறள் முனுசாமியிலிருந்து
டாக்டர் கலைஞர் வரையில் இதற்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் உரை மட்டுமே எழுதுவதற்கு பல்லாயிரம் பேர் இருந்தாலும் கூட அதை திரையில் படம் போட்டு காட்ட முடியும் என்று இந்த இளைஞரை நான் பாராட்டுகின்றேன். ஒப்பற்ற தம்பி, ஓய்வில்லாமல் உழைக்கின்றவன். ஆகவே தான் நான் இதை நிகழ்ச்சி என்று சொல்லப் போவது இல்லை, மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அண்ணாச்சி இங்கே வந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், வேலிருக்க பயமேன், முருகனின் அருள் இருக்க பயமேன், வேல் முருகன் அருகில் இருக்க பயமேன். அத்தகைய சூழ்நிலையிலே பொன்குமார் அவர்கள், அன்புச்செழியன் அவர்கள், என் அருமை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர், அகில இந்திய பொதுச் செயலாளர் சுபாஷ் அவர்கள், அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவும் முடியாது. ஆனாலும் இயற்கை அவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், எந்த நாடாக இருந்தாலும், எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று வேண்டும். மொழிப்பற்று இல்லை என்று சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்துவிடும் என்று சொன்னார். அந்த மொழிப்பற்றுக்காக தான் திருக்குறள் படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மதம் இல்லை, ஜாதி இல்லை, கட்சி இல்லை, காட்சி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குறளை வள்ளுவன் இயக்கி இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னால் அவன்தான் தமிழனாக இந்த பூமியிலே அவதரித்த இறைவன். அப்படிப்பட்ட வள்ளுவன் 1330 குறளையும் படைத்திருக்கின்றான். அந்த நூலை இவன் படித்திருக்கின்றான். அதனால்தான் இதை உரையாக வராமல் திரையாக வர வேண்டும் என்று படமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அத்தகைய ஒரு புதிய முயற்சி, அது எனக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பெரும் புகழ் பெற்றவர்கள். திரைப்பட உலகத்தின் புகழ்பெற்ற கே. ராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார், வாழ்த்திருக்கின்றார். பேரரசு இங்கே வந்திருக்கிறார், பேராவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கிறார் அத்தனை பேருமே. விருகபாக சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் பேசியிருக்கின்றார். என்னாலும் பேசுவார். அத்தகைய ஒரு பேச்சாற்றல் உள்ளவர்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது என் அருமை நண்பர் கல்வியாளர் அமுதா பாலகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். இந்த இயக்கத்தை, இந்த அமைப்பை, இந்த திருக்குறள் பாடத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்பதற்காக என் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் கோவிந்தராஜ் அவர்கள் மிக சிரமப்பட்டு உழைத்தார். இந்த முயற்சியிலே அவர் சின்னமாக இருந்தார். ஆகவேதான் இந்த விழா மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் சொல்வது உண்டு, வடிவேல் அவர்கள், சிவா அவர்கள், வடிவேல் சிவா தாயை இறந்து விட்டார். தாயை இறந்த சில காலங்களிலே தந்தையும் இறந்து விட்டார். தந்தையை இறந்த சில காலங்களிலே அண்ணனையும் இறந்து விட்டார். அண்ணனை இறந்த சில காலங்களிலே அக்காவை இறந்து விட்டார். பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் இறந்துவிட்டு தனி மரமாக இருக்கும் இந்த தம்பி இந்த திருக்குறளை நம்பி இந்த செயலிலே இறங்கி அவன் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறத சொன்னால் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பெருமதிக்க உரியவர்கள், பெரும் மகிழ்ச்சிக்குரியவர்கள். திரைப்பட புகழ், இலக்கிய புகழ், அரசியல் புகழ். அதனால்தான் 170 நாட்டுக்கு திருவள்ளுவன் சிலையை கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எங்கள் அண்ணாச்சியுடைய கரத்தால் தான் இந்த முன்னோட்டத்தை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் இருந்தோம். அந்த அக்கறை என்று சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. வள்ளுவனை போற்ற வேண்டும். நண்பர்களே, நான் சொல்வது உண்டு, இன்னொரு படம் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போதெல்லாம் தாய் தந்தையை மம்மி என்று அழைக்கிறார். பெற்ற தாயை அம்மா என்று அழைப்பதில்லை, பெற்ற தந்தையை அப்பா என்று அழைப்பதில்லை, மம்மி என்றும் டாடி என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுருங்கி மம்சி என்றும் டாட் என்றும் டாடி என்றும் அழைக்கின்றார்கள். இது போக்க வேண்டும். அது வள்ளுவனுடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த முயற்சி மிக மிக திண்ணமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் தம்பி வடிவேல் சிவாவை வாழ்த்தி பாராட்ட போற்றுகின்றேன். நிறைய பேச வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆனால் எனக்கு முன்னால் இத்தனை பேருக்கு ஆவல் இருக்கிறது. ஆகவே ஆவலை நான் குறைத்து கொண்டு அருமையான இந்த விழா, பெருமையான இந்த விழா, தம்பி வடிவேல் சிவா தனி மரமாக தனித்து இயங்கும் இந்த தனி மனிதன் இன்னும் சிறப்பு பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும்,
நிமிர வேண்டும், நிற்க வேண்டும். ஆகவே தம்பி வடிவேல் சிவாவை நான் நெஞ்சார வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன், பாராட்டுகின்றேன். ஆகவே இத்தகைய மனிதரை வாழ்த்த எல்லோரையும் வந்திருக்கிறார்கள், அனைவரையும் வரவேற்கின்றேன். ஆக இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அனைவரையும் நான் நன்றி கூற கைப்பற்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், நிச்சயம் உலகம் பாராட்டும். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கிறோம். திருக்குறள் நமக்கு வந்து ஒரு மனப்பாட பகுதியாக தான் மாணவர் பருவத்தில் வந்து அறிமுகமாகிருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ இலக்கியத்தில் ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு தான் அதனுடைய வீரியம், அதனுடைய பொருள் நமக்கு நிறைய இருக்குது. அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் விளக்குரை எழுதியிருக்காங்க. அதில் ஔவையார் எழுதுறது மிகச்சிறப்பான ஒன்று. திருக்குறளை பற்றி ஔவையார் சொல்லும் பொழுது, அணுவை துளைத்து எழுகடல் புகுத்தி குறுக தெரித்த குறள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ உலகத்திலே மிகச்சிறந்த பொருள் அணு என்பதும், உலகத்தில் 7 கடல் இருந்ததையும் ஒரு தமிழுடைய பெரிய அறிவாற்றலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. உலகம் உருண்டை என்று சொன்னது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் வள்ளுவர் நிறைய இடத்திலே உலகம் உருண்டை என்ற அறிவிலை சொல்லியிருக்கிறார். இப்படி தமிழ் உலகினுடைய சிறந்த மொழியாக, வரலாற்று மொழியாக, அறிவியல் மொழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறள் நம்மளுடைய அடையாளம். தமிழராய் பிறந்ததற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மகாத்மா அடிகள் கூட, காந்தியடிகள் கூட ஆங்கிலத்திலே திருக்குறளை படித்துவிட்டு நான் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியிலேயே திருக்குறளை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருக்குறளை பல வடிவங்களில் நாம் இன்று கொண்டு சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு எழுதிய ஒரு குறள் இன்றும் இருக்கிறது. இன்னும் 5000 ஆண்டுகள் கூட பொருந்தக்கூடிய அளவில் நல்ல கருத்துக்களை, படிப்பினைகளை, சமுதாயம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம் என்று இல்லாமல் உலக புதுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. விஜிபி சார் இங்கே வந்து சிலைகள் மூலம் திருக்குறள் புகழை கொண்டு செல்கிறார். வடிவேல் சிவா ஒரு கலையின் மூலம் உலகிற்கு கொண்டு செல்கிறார். அத்தகைய அருமையான நிகழ்வுக்கு நாமெல்லாம் வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக பெருமை. அழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள், இதுவரைக்கும் நான் இவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள் இருந்த கூட்டத்தில் இருந்ததில்லை. அதுக்காக எழுந்து நின்று கையெழுத்து வாங்கிட்டு உட்காந்து எனக்கு தம்பிக்கிட்ட 2 வேண்டும். நிறைய பேசினா அது லெங்க்தியாக போகும். திருக்குறள் மாதிரி இருக்கணும் இந்த பேச்சு. இப்போது திருக்குறள் மாதிரி இருக்கணும். முதல்ல சிவா, நீ நெடோழி வாழ்க்கை. உன்னை பெற்ற அப்பா அம்மா புண்ணியம் பண்ணுவாங்க. எங்கள் ஐயா சந்தோஷம் அவர்கள் உலகத்தில் திருவள்ளுவர் சிலையை பல நாடுகளில் எனாமல் நிறுவியிருக்கார். திருக்குறளை 167 நாடுகளுக்கு சிலையை நிறுவி திருவள்ளுவரின் புகழை அப்படி பரப்பிட்டு இருக்காரு. அது அவரை கொண்டாந்து வச்சு என் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், என் அருமை தம்பி பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினர், என் அருமை சகோதரர் பொன்குமார் நீண்ட நாள் நண்பர், எல்லாரையும் வர வச்சு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை, இது எளிய நிகழ்ச்சின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயரிய நிகழ்ச்சி நான் கண்டதில்லை. இங்கே நானும் பேரரசும் ஆடியோ இசை வெளியீட்டு விழாக்கள் அநேகமாக 100 தொடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாதத்தில் எப்படியோ ஒரு 3 நாளுக்கு வந்துடுறோம். பெரிய ஆட்கள் யாரும் சிறுபட தொழிலுக்கு வர்றதில்லை. என் தம்பி அன்பு சொன்னது போல் சின்ன படங்களை உற்சாகப்படுத்த யாரும் வர்றதில்லை. நாங்கள் தான் ஒரு அனாதையாக இருக்கிறோம். அனாதைகளை காப்பாற்ற, ஏன்னா சிறுமுதலீட்டு படத்தை இருப்பான் அனாதைகள். அந்த நிலையில் ஆகிட்டோம். படம் எடுக்கிற வரைக்கும் எங்கள் காலில் விழுவான். படம் எடுத்து முடித்த உடனே உன்னை எவன்டா படம் எடுக்க சொன்னது? 32 நாள் கூலி கொடுத்து சம்பளம் கொடுத்துருப்பான். வேலை செய்ததுக்கு தொழிலாளிக்கு 32 நாள் கொடுத்துருப்பான். 33ஆவது நாள் ஒரு நாள் அந்த சம்பளம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அந்த சாயந்தரம் ப்ரொடியூசர் படுற வேதனை
அதை தாண்டி ரிலீஸ் நேரத்தில் படம் எடுத்துடலாம், ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது. யாருக்கு தகுதி இருக்கோ பணம் இருக்கோ அவன் தான் படம் எடுத்து அவனே ரிலீஸ் பண்ணணும். இப்போத்தி சூழ்நிலை, இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலை, 100 பேர் படம் எடுத்தா 90 பேர் காலி. என் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வேலுமுருகனுக்கும் தெரியும், பிரபாகரனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஐயா சிவகுமார் டிசி ஒரு காலத்தில் கமிஷன் ஆஃபீஸில் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் தான் இவருன்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். தாம்பரத்தில் இருந்தீங்கள, ஆஹா, அவர் ஒரு இலக்கியவாதின்றதை நான் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பிற் சிறந்தவர். இந்த இந்த கூட்டத்தில் அதாவது மனம் மகிழ்வது என்பது இயற்கை, ஆனால் ஆத்மா இருக்கிறது, ஆன்மா உள்ள ஆன்மா, ஆன்மாவிலிருந்து மகிழணும்னு அந்த திருக்குறள் விழா தான். இப்படி ஒரு தமிழை உலகத்தில் பரப்ப முடியாது. இப்படி ஒரு திருக்குறளை உலகத்துக்கு எளிமையாக சொல்ல முடியாது. அதுவும் படம் எடுத்து வாயில சொல்லிட்டு போயிடலாம், விளக்கம் சொல்லலாம், ஆனால் படமாக எடுத்து பார்க்கிற போது இளைஞர்களின் பசுமரத்தாணி போல பதியும். ஆக இந்த ஒவ்வொரு காட்சியும், தம்பி ஒரு வேண்டுகோள் எனக்கு, இந்த சால்வை தயவுசெய்து வேல்முருகன் கொஞ்சம் எல்லாரும், பொன்குமார் எல்லாரும் சொல்லுங்க, இந்த சால்வை எடுங்க. இது ராஜஸ்தானில் தயாரிக்கிறாங்க, இது தமிழ்நாடு அல்ல. நம்ம அதுக்கு தான் நான் திருப்பி அவருக்கே போட்டேன். நான் போட்டுக்கிறது இல்லை, நான் ஒவ்வொரு மேடையிலும் வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா நம்ம நெசவாளிகள் இங்கே ஈரோடு, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, அரக்கோணம், நம்ம நெசவாளிகள் இருக்கிற கைத்தறி ஆடு, அதை தயவுசெய்து அணிவிங்க என்பது வேண்டுகோள் தான், இது கட்டளை இல்லை. அப்புறம் வடிவேல் முருகன், சிவா அவங்க அப்பன், அது சிவாவா சிவாவா? சிவா. ஏன் அதான் ஏன் சா வச்சா வானன்றான் அந்த சிவன்? சிவா திருக்குறள் சொல்றீங்க, சிவான்னு தமிழ்ல வட சொல்லுது. வேண்டுகோள் எனக்கு தெரியாது. இல்லை இல்லை, அது அப்பா சொல்லி அம்மா சொல்லி வச்சா ஓகே. அப்பா அம்மா மீறி எதுவுமே நடக்கூடாது. அப்புறம் சென்டிமெண்ட்டுன்னு இருந்தால் அது வேற. தமிழை விட நமக்கு என்ன சென்டிமெண்ட்டு? திருக்குறளே உலகத்துக்கு சொல்லிட்டீங்க, உங்களை புகழ இனி யார் வேணும்? இது இருக்காங்க மேடையில். அடுத்த 2 விஷயம் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். தீயவை தீய பழைத்தாலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய காரியங்கள் செய்தால் அது தீயை விட மோசமாக இருக்கும். அஞ்சனமா தீயை விட. அதை விட வள்ளுவன் ஒன்று சொன்னால் அது உள்ள தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயை. இப்போ அந்த விரோதி அவன் வீட்டை நான் எரிக்கணும், டேய் க்ளோஸ் ராணி உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன், வீட்டை எரிக்கிறேன்டா அப்படின்னு கொளுத்தும் போது எரிச்சா சும்மா எரிச்சிடலாமா? தீக்குச்சி வேணும்ல, தீப்பந்தம் வேணும்ல. அப்போ முதல்ல எது எரியுது? தீப்பந்தம் எரியுது, அப்புறம் தான் அந்த வீடு எரியுது. அப்போ அந்த தீயவை நினைக்கிற இல்லையா, உன் நெஞ்சம் எரிகிறது. முதல்ல உன் நெஞ்சம் அந்த தீயவை நினைக்கிறல்ல, அப்போ நினைக்கிற உள்ளம் எரிகிறது, பிறகுதான் எதிரி எரிகிறான். ஆகவே தான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நீ உன்னை தீயை அழித்து கொள்ளாதே, அடுத்தவன் அழிக்கிறத விட உன்னை நீ அழித்து கொள்ளாதே என்பது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு நான் உணர்ந்து அறிந்து அறிஞர்களுக்கு சொல்லி கேட்டு இதை நான் ஒன்றும் செய்தியாக வைக்கிறேன். இன்னொன்று தான், கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. கூத்தாட்டு அவை குழாத்து, கூத்தாட்டு அவை குழா, கூத்தாடுற இடம் இதை இந்த மேடைன்னு வச்சிங்களேன். கூத்தாட்டு அவை குழா, இந்த மேடையில் அவையில் சினிமா பார்க்க வர்றோம், நாடகம் பார்க்க வர்றோம். இப்போ மீட்டிங் ஒவ்வொருத்தராக வர்றோம், வந்து உட்கார்றோம், முடிஞ்ச உடனே மொத்த பேரும் போயிடுறோம். மீட்டிங் முடிஞ்ச உடனே இல்லை சினிமா முடிஞ்ச உடனே
மொத்த பேரும் போயிடுறோம். செல்வம் வந்து ஒவ்வொன்றா வருமா? செல்வம் நல்ல நேரம் வரும்போது ஒன்றா வருமா? பேட் டைமோ ஏதோ ஒரு டைம் வந்தால் மொத்தமாக போயிடுமா? கூத்தாட்டு அவை கூழாட்டு. எப்படி ஒரு நாடக அரங்கத்தில் மக்கள் ஒருவராக வந்து அமர்ந்து பார்த்துவன் முடிந்தவுடன் மொத்தமாக போகிறார்களோ அதை போல செல்வம் என்பது ஒவ்வொன்றா வந்து சேரும். தமிழே, அடே தமிழே வா, என் அன்பு தம்பியே வா. சேலம் சேலம் பிரியாணி வாழ்க. அதே போல செல்வத்தை நம்பி செல்வத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்லதை ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன இந்த திருக்குறள் விழா, இது திருவிழா. இந்த தம்பி வடிவேல் சிவா வாழ்க. வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களும் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரை கண்ணோட்டம் மூலமாக 7 மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம், சிங்களம் போன்ற மொழிகளில் 1330 குரலிலும் மொழிபெயர்த்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழகத்துடைய வாழ்வினுடைய கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்றத்தில் மிகுந்த சிறப்போடு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் குரலாக பொதுமக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பிற்கிற அண்ணன் திரு வேலுமுருகன் அவர்களே, தொழிலாளர்களின் பாதுகாவலராக தொடர்ந்து நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான தொழிற்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் திரு பொன்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா திரு விஜிபி சந்தோஷம் அவர்களே, திரைத்துறையினை சார்ந்த அன்பு சகோதரர் பெரியவர் ஐயா ராஜன் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிறு திரைப்பட சங்கத்தினுடைய தயாரிப்பாளர்களை பாதுகாப்பாக இருந்தக்கூடிய அன்பு சகோதரர் விஐபி அன்பு அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, பொருளர்களே, தமிழ் சமுதாயத்தை சார்ந்த நல்லுள்ளங்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் வடிவேல் அவர்கள் நல்லா நினைவிற்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு மொட்டை மாடியில் வச்சு இந்த திருக்குறளுக்காக ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு மொட்டை மாடியில் வச்சு ஒரு நிகழ்ச்சியை பண்ணி இன்னைக்கு பார்த்துருப்போம். தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெருமைக்கும் ஒவ்வொருவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் இனம், ஜாதி, மதம், மொழி அனைத்தையும் கடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கக்கூடியது நம் திருக்குறள். அது எந்த அளவுக்கு ஒரு எளிமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சிகள் மூலம் உண்மையிலே வாழ்க்கையில் வந்து மனிதர்களும் பல புக்குகளை பேராவாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னா 2 வரி இருக்கிற குறள்களை படித்தா போதும். உண்மையிலே அதில் மாற்று கருத்தே கிடையாது. பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு மேடை பேச்சு வருமா இல்லை இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்னா அரசியலுக்கு வரும்னா எனக்கு தெரியாது. நான் 7th படிக்கும்போது திருக்குறள் காம்படிஷன் போயிருந்தேன். ஒரே சின்ன விஷயம்தான், 10 குறளை படித்து ஒப்பிக்கணும் மேடையில். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏறின முதல் மேடை. வெறும் 5 குறள் தான் சொன்னேன், மீதி குறள் என்னால் சொல்ல முடியல. மேடையில் பதட்டம் வந்துடுச்சு. சரி என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு டக்குன்னு திருக்குறளின் சிறப்புகளோ பெருக்கம் எனக்கு இருக்க நேரமோ சுருக்கம் இன்னும் நாம் பேசினால் நமக்கு ஏற்படும் பிணக்கம் நன்றி கூறி விடைபெரிய வணக்கம் சொல்லி முடிச்சிட்டேன். அது மாதிரி எனக்கு இந்த அரசியல் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அடித்தள மேடையாக இருந்தது திருக்குறள் தான். இன்னைக்கு அந்த திருக்குறளை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேலுமுருகன் அவர்கள் மாண்பு முதலமைச்சரிடம் பள்ளி மாணவர்களிடையே இது எப்படி போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ரைம்ஸ் மூலம் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதையெல்லாம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள்ல பல எடுத்துரைத்து பேசினாலும் இதை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இவ்வளோ மேடையில் இவ்வளோ விஐபிஸ் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா திருக்குறளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தந்து இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு அதுக்குரிய பொருளாதார செலவு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நமக்கு அத்தனை பேரும் தெரியும். ஆக மிகுந்த சிறப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தொகுதியின் சார்பாக வரவேற்று அண்ணன் சினிமா கோரிக்கை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக துணை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதில் என்னென்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ நிச்சயமாக சேர்க்கிறோம். அண்ணன் வடிவேல் சிவா போன்றவர்களுக்கும் கழகம் அரசும் துணை நிற்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் சினிமாவில் எடுத்து தயாரிப்பாக எந்த அளவுக்கு வந்துருக்காங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த சிறுபட தயாரிப்பாளரும் சரி பெரிய படம் சரி
எம்எல்ஏ வந்து முதல்வர்கிட்ட சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டால், சினிமா இருக்கிற அத்தனை தயாரிப்பாளருமே நொடிச்சு போயிட்டாங்க. இது அண்ணன் ராஜன் நல்லாவே தெரியும், சார் பேர சார் தெரியும். ஏன்னா படம் எடுக்க எல்லாரும் ஆர்வத்தோடு சென்னைக்கு வர்றாங்க. வந்து படத்தை எடுக்கும்போது எல்லாம் நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இங்கே சில விஷ கிருமிகள்லாம் கூட சில பேர் இருக்காங்க, அதையும் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் இருந்து அந்த தயாரிப்பாளர் வாழ்வதற்கு ரொம்ப மோசமாகி தான் ஒவ்வொரு நாளும் நானும் ராஜனா தனியாக உட்காந்து பேசுவோம். என்ன இவ்வளோ படம் எடுக்கிறாங்க, இவ்வளோ பேர் செலவு பண்ண இவ்வளோ படம் ஓடாமல் இருக்குன்னு. அதனால தமிழக அரசிட்ட எங்களுடைய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பிரபாராஜா வந்து மானியத்தை கம்பல்சரியாக கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருமே ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ இருக்கிற முதல்வர் அவருடைய பையன் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஐயா இருக்காங்க. அதனால் எங்களுடைய விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான் கேட்ட உடனே குரல் கொடுப்பாரு, ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவார். அதனால தான் நான் சீக்கிரம் பேசணும் வந்தேன். அதனால் எம்எல்ஏ அவர்கள் வந்து சென்சார் பண்ண உடனே சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் மானியத்தை உடனே கொடுக்கணும். நீங்கள் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டுறது, அதுக்கு ஒரு இது பண்ணுறது, படத்தை பார்க்குறது, அதுக்கு ஒரு ஜிஓ போகிறலாம் இல்லாமல் சென்சார் பண்ணி தயாரிப்பாளர்லாம் இது பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கர்நாடகாலாம் அப்படி கொடுக்குறாங்க. அதேமாரி முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய விருகம்பாக்கம் சட்டமன்ற எம்எல்ஏ பிரபாராஜா ஒரு கோரிக்கை வச்சு, துணை முதல்வர் சினிமாவில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. காரணம் என்ன, திமுகவுடைய நீங்கள் மாவட்ட இளைஞரின் செயலாளர், இன்னொன்று என்னென்னா ஆளுங்கட்சி, நீங்கள் சொன்னால் சிஎம் செய்வாங்க, துணை முதல்வர் கேட்பாங்க, அமைச்சர்லாம் கேட்பாங்க. தயவு செய்து இந்த சிறுபட தயாரிப்பில் சினிமா துறைக்கு ஒரு நல்ல காலத்தை நீங்கள் உருவாக்கி கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை பிரபாராஜா பேசுவார்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இனியவே செய்யக்கால் என்ன பைத்ததோ சால்பு. திருக்குறள் ஒரு வாழ்வு நூல். அது தமிழகத்தில் செல்வம். அதன் திரண்ட கருத்து எல்லாம் ஒன்றே ஒன்று. அது மக்களால் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் மக்கள் பண்போடு வாழ வேண்டும் என்பது அத்தகைய பண்புகளில் ஒன்றே சான்றாமை. அதனை உடையவரே சான்றோர். தமிழகம் சான்றோரை தனது நாட்டு செல்வமாக கொண்டிருக்கிறது. சேர நாடு வேலை முடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது ஔவையின் வாக்கு. இதிலிருந்து நிலவளமாகிய நெல்லும், மலை வளமாகிய யானையும், கடல் வளமாகிய முத்தும், மக்கள் வளமாகிய சான்றோரும் தமிழகத்தில் செல்வங்கள் என்ற உண்மையை நன்கு உணரலாம். சான்றாமை என்ற சொல் தமிழ்மொழி ஒன்றுக்கே உரியது. சான்றாமை தன்மை தமிழ் மக்களின் கலை. சான்றாமை பண்பு தமிழகத்தின் தனிப்பட்ட சொத்து. சான்றாமை என்ற சொல்லை பிற மொழிகளில் உரை எழுதி உள்ளார்கள். ஆனால் இன்று 7 மொழிகளில் உலக பொதுமறை திருக்குறளை காணொலிகளாக உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க திட்டமிட்டுள்ள திரைமுன்னோட்ட விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைமை பொறுப்பேற்று வருகை புரிந்துள்ள திரு பொன்குமார் அவர்கள் தலைவர், தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். செவாலியர் டாக்டர் விஜிபி சந்தோஷம் அவர்கள், விஜிபி உலக தமிழ் சங்கம் தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர், சிலை திருட்டு பிரிவு தடுப்பு சென்னை அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் செல்வர் டாக்டர் கே சிவகுமார் கூடுதல் கண்காணிப்பாளர் நாகப்பட்டினம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு ஏஎம்வி பிரபாகர ராஜா சட்டமன்ற உறுப்பினர் விரும்பாக்கம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் திரை முன்னோட்ட வெளியீடு காணொலியை பெற்று திருக்குறள் இசை வளாகம் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள திரு தி வேல்முருகன் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் நிறுவனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை வருக என வரவேற்கிறோம். இங்கு முன்னிலை புரிய வருகை புரிந்துள்ள திரு புலவர் ரத்தினவேல் அவர்களை தலைவர் தமிழ் உரிமை கூட்டமைப்பு அவர்களை வருக என வரவேற்கிறோம். சமூக செயல்பாட்டாளர் திரு குடந்தை அரசன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு ஆர் தமிழ்ச்செல்வன் சேலம் ஆர் பிரியாணி அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு எஸ் பால்பாண்டி அவர்கள் ஈசி இங்கிலீஷ் கோர்ஸ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு சி கிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். நடிகர் திரு அகரன் திரைப்பட இயக்குனர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தமிழ்ச்செம்மல் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். கவிஞர் லண்டன் திரு பொன்ராஜ் அவர்களையும், வழக்கறிஞர் திருமதி உமாசங்கரி அவர்களையும், முனைவர் மா முத்துமாணிக்கம் அவர்களையும், முனைவர் கி லட்சுமணகுமார் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரைப்பட தயாரிப்பாளர்
திரு கே ராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். செயலாளர் திரைப்பட இயக்குனர் சங்கம் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு வேலு பிரபாகரன் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ஏஆர்கே ராஜராஜா ஆல் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆவடி திருமதி சே வரலட்சுமி தயாரிப்பாளர் பாடலாசிரியர் தமிழ் இயக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சேலம் சிட்டி பாபு கௌரவ தலைவர் ஆன்மீக குழு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஜனா திரைப்பட நடிகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரைப்பட இயக்குனர் திரு ஆர்பி உதயகுமார் தலைவர் திரைப்பட இயக்குனர் சங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஆர்கே அன்புச்செல்வன் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நடிகர் திரு சிங்காரவேலன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு வேலுசாமி தொழிலதிபர், திருமதி ஜெயசூர்யா உலகத்தமிழ் திருக்குறள் பேரவை, கவிஞர் வாமுரா ரவி செயலாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம், இட்லி இனியவன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சமையல் கலை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவில் தொகுத்து வழங்க வருகை புரிந்துள்ள செல்வி சூரிய நிலா, அரிமா சிந்தை வாசன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்த அனைவரையும் திருக்குறளை முன்னோட்டமாக வெளியிட்டு காமித்த காப்ப வடிவேலு சிவா அவர்களை வருக வருக என வரவேற்கும். ஞான திருக்குறள் அறக்கட்டளை தமிழ் போற்றிய வானொலியில் வையகமும் போற்றி போற்றும் உலக பொதுமுறை திருக்குறள் திரை முன்னோட்டம் வெளியீட்டு விழா மற்றும் திருக்குறள் இசை வளாகம் திறப்பு விழா 1330 திருக்குறளையும் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், சிங்களம் ஆகிய 7 மொழிகளில் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க தமிழ் ஆர்வலர்கள், திருக்குறள் அமைப்பு, தமிழ் சங்கங்கள், தமிழ் இலக்கியவாதிகள், உலக தமிழ் அமைப்புகள் மற்றும் அனைவரும் வருக வருக என அகமகிழ்வோடு இருகரம் கூப்பி வரவேற்று அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அதற்கும் மறுமுறை நன்றி. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மிகச்சிறப்பாக பேசிய குழந்தை அரசன் அவர்களுக்கு நன்றி. எப்போதும் சினிமா விழாக்களில் எல்லோரையும் வாழ்த்தி மட்டுமே பேசிய இயக்குனர் பேரரசு அவர்கள் இன்று புரட்சி இயக்குனர் போல மாறி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் மிக சிறப்பாக பேசினார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தன்னுடைய இந்த 90 வயது காலகட்டத்திலும் எங்களுக்காக 3 மணி நேரம் அமர்ந்திருந்து தம்பி வடிவேல் சிவா அவர்களை வாழ்த்தி சென்றுள்ள ஐயா விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வடிவேல் சிவா அவர்களை வாழ்த்து சென்ற எங்கள் தொகுதியான விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் நன்றி. அண்ணன் அன்புச்செல்லியன் அவர்களுக்கு நன்றி. திருக்குறளுக்காக வந்திருக்கிறீர்கள். அந்த திருக்குறளின் பெருமையை நிச்சயமாக 8 வருடங்களாக நான் எவ்வாறு உழைத்தேன், அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்று எனக்கு இந்த மேடையில் கிடைத்தது. இதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதே எனது லட்சியம். அதாவது காணொளிகளாக. இப்பொழுது எனக்கு பதிலாக அண்ணன் ராஜராஜ அண்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். இந்த பெரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் வேல்முருகன் அவர்கள், புன்னகை அரசர் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் திரு பொன்குமார் தமிழால் உயர்த்திடுவோம் அகரமுத எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று
யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. திருக்குறள் ஞானத்தின் அடையாளமாக திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இங்கு பேசிய அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் மிக அருமையாக வான்புகழ் வள்ளுவரை பற்றி பேசினார்கள். நான் அதிகம் பேச முடியவில்லை, ஏனென்றால் நேரம் இல்லை. பிஜேபி உலக தமிழ் சங்கம் என்ற சங்கத்தின் மூலமாக இதுவரை உலக நாடுகள் முழுவதும் 185 திருவள்ளுவர் சிலை அமைத்திருக்கின்றோம். வருகின்ற மாதம் 15ஆம் தேதி 186வது திருவள்ளுவர் சிலையை லண்டனில் கேம்பிரிட்ஜில் இதற்கு அங்கிருந்து அதிகாரபூர்வமான விழா நடத்துவதற்கு எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கின்றது. ஆக அந்த வள்ளுவர் பெருமானை என்று உலகமெல்லாம் சென்று தமிழை அறிய வேண்டும். தமிழன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அதற்காக உலக தமிழ் சங்கம் என்று ஒன்று நிறுவி அதன் மூலமாக பல்வேறு நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது 32வது ஆண்டு நிறைவு பெற்றது. இதன் மூலமாக பட்டி தொட்டிகளிலும் பெரிய நகரங்களிலும் லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் நேராகவே சென்று இலவசமாகவே நாங்கள் வள்ளுவரை கொடுக்கிறோம். ஏனென்று கேட்டால் ஒரு மனிதன் தொழில் செய்கின்றான். நான் ஒரு சாதாரண டீக்காக இறை அருளால் அருள் அண்ணாச்சி பதவிச்சு பன்னீர்தாஸ் நான் இணைந்து ஆரம்பித்து தொழில் வளர்ந்தது. தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய வேண்டும். எந்த மனிதனுக்கும் தொழில் வளர வேண்டும். தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய வேண்டும். நான் தொண்டு செய்வதற்காக வள்ளுவர் எடுத்துக்கொண்டேன். அந்த வள்ளுவர் மகா இன்று உலகமெல்லாம் சென்றால் நமது தமிழர் என்று அவர்களாம் கூறி அழைப்பது பார்க்கும். அங்கே இருக்கின்ற தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் திருக்குறளை ஒரு பாடமாக அளித்திருக்கிறார். ஆக அந்த கூட்டத்திலே நான் அதையும் பேசவில்லை. இருந்தாலும் உங்கள் அன்பால் எனக்கு இந்த ஒரு விருதம் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கும் எனக்கு நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா, எக்ஸ்பிரஸ் அவனி, ஃபோரம் மஹால், இன்னும் இருக்கிற அத்தனை வானுயர்ந்த கட்டடங்களும், ஜெயோல்காஸ், மிகப்பெரிய தங்க மாளிகைகள், முத்தூட் ஃபைனான்ஸ்கள் ஒன்று கூட தமிழுக்கு சொந்தமானதில்லை. எங்கள் பச்சை தமிழ் விஜி சந்தோஷ் போன்றவர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். மக்களை திரட்டி போராடி இருக்கிறேன். முற்றுகையிட்டு மிகப்பெரிய வழக்கு வம்புகளை சந்திச்சிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் 72 சுங்கச்சாவடி, 1/3 பகுதி சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில், ஒரு சுங்கச்சாவடி கூட
எனக்கு என்னென்ன அந்த சுங்கம் வசூல் பண்ணுறதா கூட ஏதோ நம்மளால் இருப்பானான்னு பார்த்தேன். ஒருத்தவங்க கூட தமிழன் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற பொதுமக்கள் யாராவது ஏன்பா 2வது முறை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்ட பணத்தை, ஒரு அடிப்படை வசதியில் குடிநீர் இல்லை, சாலை இல்லை, மின்வசதி இல்லை, ரெக்கவரி வண்டி இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு கழிவறைகள் இல்லை, தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கிற அளவுக்கு ஓய்வு இல்லங்கள் இல்லைன்னு யாராச்சும் ஒரு வழக்கறிஞரோ ஒரு தமிழனோ இல்லை நம்முடைய ஏடிஎஸ்பி மாரி எஸ்பி மாரி அதிகாரிகள் மப்டியில் போய் கேட்டாங்கன்னா நீ எஸ்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடி தான் ஃபஸ்ட்டு. ஆனால் சுங்கச்சாவடி முதலாளிகள் பூரா வடநாட்டுக்காரன், சுங்கச்சாவடி முதலாளிகளுக்கு அடியால் பூரா நம்மாள். கொடுமை. ராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள், நம்முடைய அன்புச்செழியன் போன்ற சிறு தயாரிப்பாளர்கள், தங்களுடைய நம்முடைய வரலட்சுமி அவருடைய கணவர், இவங்கெல்லாம் ஒரு சின்ன இப்போதான் ஒரு சின்ன சின்ன படம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் நம்ம பேசுகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்சிப்படுத்தி இந்த செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு வலிமையானது. நாங்கள் 1000 சட்டமன்றத்தில் பேசினாலும் வாதாடினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனங்களில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ மீடியாக்கள் கண்டிப்பாக பேரரசு அண்ணனுடைய அந்த உரை நாளைக்கு பேசு பொருளாக கட்டி வெட்டி ஒட்டி எப்படியோ நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதெல்லாம் போய் சேர வேண்டிய உரை ஆதங்கம். இன்னைக்கு சிபிஎஸ் ஸ்கூலுன்றான், இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்றான். எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றே குறியாக இருக்குது. ஆனால் தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம், இலக்கிய வளம் எதுவுமே இன்றைக்கு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தம்பி நம்முடைய வடிவேல் சிவா அவர் வந்த உடனே நான் அறையில் கூப்பிட்டு கேட்டேன், இந்த அரங்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னேன். இங்கே ஜெயா பணம் கொடுக்குறது எனக்கு தெரியாது, ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் 1 லட்சம் கொடுப்பாரு, பணத்தோடு வருவார், எனக்கு தெரியாது. ஆமாம். அதனால் எனக்கு நான் வந்த உடனே கேட்டேன். அவர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் போராடி ஒரு வறுமையில் இருந்து இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் குறிப்பாக திருக்குறளையும் காதலித்தனுடைய விளைவுதான் ஒரு பெரும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ நான் என்ன நினச்சி வந்தேன்னா, சரி வந்தவொடனே கேட்டேன், இது எவ்வளோ வாடகைண்ணா? 30,000னாரு. இந்த மேடை இந்த ஒலிபெருக்கி ஒரு 15,000 ரூபா, இன்றைய செலவு 50,000 சரி அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் இங்கே எனக்கு போட்டியாக ஜெயசூர்யா தோழர், அவர் வேறு ஜெயசூர்யா தோழன் தான் சொல்லணுன்ட்டார். அவங்க 5 பெண்கள் சேர்ந்து 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் என் தமிழ தேசிய தலைவனை ஒரு கற்பழிப்பு இல்லாமல், போதை இல்லாமல், அங்கே ஒரு பாலியல் சீண்டல் இல்லாமல் தனி வங்கிகளை உருவாக்கி, தனி இராணுவத்தை உருவாக்கி, தனி கப்பல் படையை உருவாக்கி, தனி விமானப்படையை உருவாக்கி, உலகத்தில் எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலையும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக, அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு எதிரினுடைய டோரா இராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியமாகிய எங்கள் அங்கேயர் கன்னிகளை உருவாக்கிய என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அன்புக்கும் நெஞ்சத்திற்கும் உரியவர் தமிழ்ச்செல்வன். அந்த ஊர்லேயும் போய் அவர் அதை அங்கீகரிச்சிருக்கிறாரு. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. அவர் இன்னும் கூட நிறையாவே கொடுப்பாரு. அதனால் இப்போ நான் என்னென்னா 50,000 ரூபா கொடுத்துட்டு இன்றைய செலவு ஏற்றுக்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய வறுமை, தாய் தந்தை உறவுகளை இழந்து இது ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முயற்சிக்கினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபாயை அறிவிக்கிறேன் என்பதை தெரிவித்து, கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவர் தம்பி சிவா இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பாடல் ஆசிரியர், திரைத்துறை சார்ந்தவர் தான் அவரும். ரமணிகாந்தன் என்ற கவிஞர் என்னிடத்திலே ஒரு விவர அறிக்கையை கொடுத்தார். அதை படித்து பார்த்துவிட்டு நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி சட்டமன்றத்தில் அதை நான் எதிரொலித்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரம் வாங்கி ஒரு கோரிக்கை அவர் கைகளிலே தந்திருக்கிறேன். அது திருக்குறளை இவர் குறும்படத்தின் மூடாக கண்ணில் பட்ட, குறிப்பாக ரங்கசாமி மனசிலே நிற்கிறாரு. அந்த திருக்குறளில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அந்த ஒளிப்பதிவாளர் அது அத்தனை பேருமே மிக அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. பேரரசு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது விஷுவலாக, அது காட்சியுடன் கூடி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் மனங்களை வெல்லும். அந்த முயற்சியை சிவா செய்திருக்கிறார். ரமணிகாந்தன் அவர்கள் பாடல்களை ஒலியாக, குரல் வடிவில், விஷுவலாக அதை இன்றைக்கி இருக்கிற நவீன டிஜிட்டலை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி. முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து அந்த கான்செப்ட், அந்த கருத்தை நான் சொன்னேன். உடனே விவர அறிக்கையை கொடு என்றார். விவர அறிக்கை கொடுத்தேன். உடனே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் செயலாளர், தலைமைச் செயலாளர் அனைவருமே கடைசி கூட்டத்தில் என்னை அழைத்து பேசி கண்டிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று முதலமைச்சர் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அது விஷுவலாக வரக்கூடியது. இது மாதிரி குறும்படத்துடன் கூடிய படம், இது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரியே இதை அமைச்சிருக்கிறார்.
இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுனாரு, இது நூற்றுக்கணக்கில் ஆகுனா 1330 குரலுக்குனாரு. அதை அரசு செய்யுமா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி. இருந்தாலும் செய்தால் அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன நீதி போதனை கதைகள், இந்த பிடி மாஸ்டருடைய கண்டிஷனு, அவருடைய அந்த ஒழுக்கம், அதையெல்லாம் எனக்கு கூட 2-3 காட்சியை பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்கள் நீர் வந்தது. அந்த அளவுக்கு அந்த 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 கருத்தை மக்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால் நூற்றுக்கணக்கான கோடிகளாக இருந்தாலும் பயனுள்ளதை அது பயனுள்ளவர்கள் பயன்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது போன்ற இளைய தலைமுறையினர் இதை முயற்சித்து இருக்கிறார். இது போன்ற அரசுகள், ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்து இதை 1330 குரலுக்கும் இது போன்ற குறும்பட காட்சியுடன் கூடிய இது வெளிவர வேண்டும். அதற்கு நம்மாலான உதவிகளையும், நம்மாலான அரசால், நம்மால் உருவாக்கப்பட்ட அரசால் உரிய அழுத்தங்களையும் வேண்டுகோளையும் முன்வைத்து அதையும் சாதிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இவ்வளோ நேரம் இப்போ நாங்களாம் வந்துட்டோம், எங்களுக்கு பேர் போட்டாங்க, சால்வு போட்டாங்க, மரியாதை பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய படத்தெல்லாம் போட்டு பேரை போட்டாங்க, உட்காந்துருக்குறோம். ஆனால் திருக்குறளையும் தமிழையும் நேசிப்பதற்காகவே இருக்கிற ஒரு கூட்டம் இந்த அரங்கில் இவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தான் என்னுடைய அன்பான வணக்கம். ஏன்னா இப்போ இந்த மொழி, தமிழ் மொழி, திருக்குறள், இலக்கியம், இலக்கணம், காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பேசினாங்க, ஏற்கனவே சிவகுமார் சார் அவரும் பேசினாங்க. அதேமாதிரி இன்றைக்கி திருநாவுக்கரசு ஐயா ஒருத்தருக்கார், திருக்குறளுக்காகவே நேசிக்கும் முதலமைச்சருடைய காவல் பாதுகாப்பு பிரிவுகளுக்காக டிஇஜி ரேங்க். அதேமாதிரி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ், அவர் டெய்லி ஒரு நம்முடைய சங்க இலக்கியங்களை குறித்து எனக்கு கூட டெய்லி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார், தினமும் அனுப்புகிறேன், நான் ஒன்று டெய்லின்றேன். நான் கூட கூடிய தமிழில் தான் பேசணும்னு நினைப்பேன், ஆனால் தமிழை நேசிக்கிறேன், தமிழுக்காகவே போராட்டங்கள், வழக்கு, வம்பு தும்புங்கள் எல்லாத்தையும் வாங்குகிறேன், தமிழுடைய வாழ்வுரிமைக்காகவே போராடுறேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியணும், தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் தமிழர்களை கொண்டு வரப்பட்டது 2014. அந்த சட்டம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய தேர்வாணை குழுமன்னு ஒன்று இருக்குது. அதில் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சார்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழில் நீங்கள் எழுதணும், படிக்கணும், பேசணும் என்ற அவசியமே இல்லை. அத்தனை பதவிகளும் உங்கள் கைகளுக்கு தாரை வார்க்கிறோம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக பல போராட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி கடைசியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் சண்டையிட்டு சட்டமன்றத்தில் பெரிய ரணகலம் செய்துதான் இன்றைக்கு அந்த சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கணும்னா அது டிஎன்பிசியில் அது என்ன பெரிய குடும்பம் தெரியுங்களா? டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலும் கோட்டை ஆட்சியார் 25 வயசில் சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் டிஎஸ்பி 25 to 35 வயசில் ஏடிஜிபி இல்லை டிஜிபியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஈஸ்வரம்பத்திலாம் ஏடிஜிபி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதேமாதிரி எல்லா உயர்ந்த பதவிகளும், கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் தொடங்கி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்லேருந்து எந்த பதவியும்னா வடநாட்டுக்காரனுக்கு தாரை வாக்கப்படணும் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இத்தனை தமிழறிஞர்கள், இத்தனை கட்சிகள், இத்தனை அமைப்புகள் இருந்துச்சு. திரை முன்னோட்ட வெளியீட்டு விழா, திருக்குறள் இசை வளாகம் திறப்பு விழா, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்களுக்கும், திருக்குறள் திரை முன்னோட்டம் மற்றும் வெளியீட்டு சிறப்புரை ஆற்றி அரங்கை நிறைவு செய்ய இருக்கின்ற உலகத்தின் 185 நாடுகளில் திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்த்து தான் ஈட்டிய பொருள் செல்வத்தை பெரும் பகுதியை தமிழ் சமூகத்துக்கு ஆற்றுகின்ற பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு மனம் இருக்காது. உழைத்து சம்பாதித்த பணத்தில் தமிழுக்கும் மொழிக்கும் ஐயன் திருவள்ளுவருக்கும் தொடர்ந்து சிறப்பு செய்து வருகின்ற என் பேர் அன்புக்குரிய ஐயா சந்தோஷம் அவர்களுக்கும், இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார், கூடுதல் கண்காணிப்பாளர் சிவசங்கர், வாழ்த்து சென்றிருக்கின்ற அருமைச்சவர் பிரபாகர் ராஜா சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னிலையேற்றிருக்கிற முனைவர் தாமரை பூவண்ணன், வரவேற்பு ஆற்றிய கோவிந்தராஜ், வரவேற்பு நடனம் டாக்டர் நர்த்தனா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற புலவர் ரத்தினவேல், அருமை நண்பர் குடஞ்ச அரசன், சேலம் ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் தமிழ்ச்செல்வன், பால் பாண்டியன், கிருஷ்ணன், அகரன், அமுதா பாலகிருஷ்ணன், லண்டன் பொன்ராஜ், உமாசங்கரி, முத்துமாணிக்கம், லட்சுமணகுமார்,
சிறப்பு விருந்தினராக வாழ்த்து சென்றிருக்கின்ற ரங்கராஜன், இங்கு இருவரையும் அமைதியாக இருந்து இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சிகரமான உரை. நான் சட்டமன்றத்தில் என் வலிகளை வேதனைகளை எப்படி கொட்டி தீர்ப்போனோ அப்படி கொட்டி தீர்த்து எனக்கு உணர வைத்திருக்கின்ற பேரரசு இயக்குனர், அதுபோன்ற அன்பு செல்வன் தோழர் நம்முடைய உதயகுமார், பிரபாகரன், சிங்காரவேலன், ராஜராஜன், வேலுச்சாமி மற்றும் 5 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி ஒரு முன்னுதாரணமாக பெண்களை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியிருக்கின்ற அருமை தோழர் ஜெயா, தயாரிப்பாளர் பாடலாசிரியர் திருமதி வரலட்சுமி, சேலம் சிட்டிபாபு, தோழர் ரவி, ஜனா, இனியவன், சிறப்பு அழைப்பாளர் எல்லார் பேரையும் படிச்சிடறோம் நாங்கள் சிறப்பு நேரத்தின் அருமை கருதி, திரு பழனிசாமி, விஜயலட்சுமி குமார், வடிவேல், கௌசல்யா, எடப்பாடி துரைசாமி, மணிகண்டன், சர்க்கார் மீனா, காதல் சுகுமார், பூங்கோதை, ராம்ஜி, சிவக்குமார், திராவிடன், மணிகண்டன், ராஜு, குமரேசன், பிரகலாதன், ராம்ஜி, ஆரோன், சுகுமார், பொன்மணி, அன்பரசு, பிரபாகரன், சுவேதா மற்றும் தொகுப்பாளர். ஏன்னா என்னை பற்றி கொஞ்சம் மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த டோல்கட்டு எல்லாரும் வகுப்புரை அறிமுக உரையில் மிகச்சி பேசியிருக்கின்றவர்கள் நம்முடைய தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் செல்வி சூர்யா, அரிமா சிந்தைவாசன், பிரியங்கா, நன்றி உரையாற்றிருக்கின்ற அருமை தம்பி வடிவேல் சிவா, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால், அருமை தம்பி தர்மேஷ் உள்ளிட்ட இங்கே இன்னமும் இவ்வளோ நேரம் இந்த அரங்கு 10 மணிக்கு லைட்லாம் நிறுத்தி குளிர்சாதனத்தை நிறுத்தி நம்மளை போங்கன்னு சொல்லாமல் அனுப்பிடுவாங்க. அதற்குள்ளே முடிக்கணும். இங்கே அண்ணன் பொன்குமாரும் ஐயாவும் சிறப்புரையாற்றி சிவா அவர்களை வாழ்த்தணும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற கடமையை உணர்த்தி வாழ்த்தி பாராட்டி என் பணிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த மேடைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும். இன்னைக்கு கூட ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏழை விவசாய மக்களை, பொதுமக்களை, சாதாரண தொழிலாளர்களை வாட்டி வதைக்கின்ற இந்த கடன், நகை கடன் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கி யாராச்சும் நீங்கள் போய் வீட்டிலேருந்து ஒரு நகையை வச்சிங்கன்னா அந்த நகை எந்த ஆண்டு வாங்கினீங்கன்னு அதுக்கான பில் இருக்கணும். அதேமாதிரி ஏற்கனவே ஒரு 90% கொடுத்தா இப்போ 75%, இப்படி பல நிபந்தனைகள். இது என்னால் படித்த உடனே அந்த நிபந்தனைகளை தாங்க முடியல. முந்தானத்துக்கு படித்தேன் உடனே என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு ஒரு 500 பேர் என்ன பண்ணுங்களோ தெரியாது, ரிசர்வ் வங்கி வந்துடுங்க, இன்றைக்கி ரிசர்வ் வங்கி இழுத்து பூட்டிடணும், முற்றுகை என்று அறிவித்தேன். அதை காக்கா உட்கார பணம் வந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே முதலமைச்சர் கடிதம் எழுதினார். இந்திய அளவில் பல கட்சி தலைவர்கள் இதற்காக வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன், இது 4 மாதம் கழித்து தான் அது நடைமுறைக்கு வரும்னாங்க. இருந்தாலும் நான் முற்றுகை போராட்டத்தை கைவிடாமல் அதை போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாகவாது மாற்றி கண்டிப்பாக நிபந்தனையின்றி இந்த கடன் வழங்கணும். அதில் இருக்கிற அவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா என் பேரரசனை கொதித்து பேசினாங்களே அதே மாதிரி இந்த கொஞ்சம் நெஞ்சம் நம்ம காதில் மூக்கில் தமிழ்கிட்ட இருக்கிற அந்த நகையெல்லாம் எங்கே போகும்னா நகை அடகு கடைக்கு போவோம். அடகு கடையை நடத்துகிறவங்க யார், அது முதலாளி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேசிய வங்கிக்கிட்ட போவோம், அது வட்டி கட்டலாம், திரும்ப நம்ம அதை பணம் இருக்கும்போது மீட்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, குறிப்பிட்ட காலத்தில் மீட்கணும், அப்படி இல்லைன்னா அது என்ன நிலைமைனே தெரியாத ஒரு அறிவிப்பு. அதை கூட இன்றைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சுட்டு தான் வரேன். ஆனால் பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதில் அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்கே பிரபாகர் ராஜா பதிவு செய்தார். இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார். நான் அரசு உறுதிமொழி குழுவாக 2006, 2007 ஆய்வுக்கு சென்றபோது இங்கு விவேகானந்தை பார்ப்பதற்கு வட இந்தியர்கள்லாம் வராங்க, ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள். அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும் ஒரு பரிந்துரையை நான் கொடுத்தேன். 2006, 2007 கொடுத்தது இப்போது தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுலேயும் கூட அங்கே இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்றைக்கி என்கிட்ட அண்ணா அவங்க வேறு சித்தாந்தம் உள்ள ஒரு விவேகானந்தா, அதனால் அங்கேருந்து வர்றதை நீங்கள் பரிந்துரை பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய அரசு அதை அந்த நம்முடைய புலவர் போன்றவர்களெல்லாம் அழைச்சி பேசினாங்களா எப்படின்னு தெரியல, இதை கன்வின்ஸ் பண்ணி பாலம் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் இங்கே
திருவள்ளூர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கும், திருக்குறள் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே இல்லை. இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில் ஒரு பிடிச்சேன். ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை, ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன். பதில் இல்லை. திருவள்ளூர் படம் இல்லை, குரல் இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே அமைச்சர் சொன்னார், இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து 500 வண்டி வாங்கியிருக்கோம், அதில் நாங்கள் திருவள்ளூர் படத்தை வச்சுருக்கோம், திருக்குறளை வச்சுருக்கோன்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார். ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு 2012ஆம் ஆண்டு, ஆட்சி முடிகிற தருவாய் 2011 காங்கிரஸ் வேட்டி கட்டி தமிழன் ப. சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில் உட்காந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், இது உங்களால் முடியும், உள்துறை அமைச்சர் நீங்கள், உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன். யாரும் சொல்லாத நல்ல விடயமா இருக்குது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் செய்யலை. அதே மாதிரி தமிழ் ஆட்சி மொழியை குறித்து பேரரசர் நாங்கள் சொன்னாங்க. 5ஆவதுல கூட இல்லைண்ணா, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டம் பெறலாம் என்கிற அவலம் இன்றும் தொடர்கிறது. இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனாங்க. இன்னமும் அந்த சட்டத்திற்கு தீர்வு காணப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காமல், ஒரு பாடமொழியாக கூட எடுக்காமல், இன்றைக்கி யார் வேண்டும்னாலும் இங்கே படித்து பட்டம் வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது. இது குறித்து தான் கடந்த கூட்டத்தொடரில் மிக கடுமையாக ஆவேசமாக பேசினேன். நீதி போதனை கதைகளை குறித்து பேசினேன். ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்பையும் வாங்கிட்டீங்க, கண்டிக்க முடியல. அதே மாதிரி இந்த பிடி மாஸ்டரும் ஒரு விசில் அடிச்சார், குச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா பயந்துக்கிட்டு ஓடி நம்ம நிற்போம். இன்றைக்கி அந்த நிலை இல்லை. இன்றைக்கி சாதிப்பேரால் இன்றைக்கி நாம் மாணவர்கள் கயிறு கட்டிக்கிற விஷயத்தெல்லாம் கூட ஓப்பனாக ஒரு 20 நிமிடம் கொட்டி தீர்த்துருக்கிறேன். அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் உங்களை போல் அவளோடு இருக்கிறேன். நான் அரசு ரீதியாக கேள்வியை முன்வைப்பேன். அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செயலாற்ற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால தான் நான் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன்ன்றதை கூட எனக்கு ஒரு நேரம் கூட முதலமைச்சர் சுட்டி காட்டிய போது கூட கோபமாக நான் மறுத்து பேசினேன். இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், என் உயிரை விட மேலான என் தாய்மொழி தமிழை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். நான் மனித குலத்தில் என் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற ஒரு மாசற்ற தலைவன் எம் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். ஆனால் நீங்கள் வேதனைப்பட்டு பேசிய இந்த கஞ்சா, பாலியல் வல்லுறவு, கற்பழிப்பு, 3 வயசு குழந்தைய பிடிக்கிறான்ல, இந்த சட்டம் ஒன்று இப்போ வந்துச்சு இல்லைன்னா, அந்த சட்டம் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் போராடி கொண்டு வந்தது தான். 3 வந்து பாலியல், ஏற்கனவே பாலியல் குற்றத்துக்கெல்லாம் தூக்கு தண்டனை கிடையாது, சாகர வரல ஆயுள் கிடையாது. அதற்கான கான்செப்ட், அதற்கான கருவை சட்டமன்றத்தில் விதைத்தேன். முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி மக்களுடைய உணர்வுகளை இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வை உள்வாங்கி அதை சட்டமன்றத்தில் பிரதிபலித்து, அப்படிதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணோம். ஒரு எம்எல்ஏ, அதுவும் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு பொன்குமாரன் கூட பார்க்குறாங்க, எங்கள் கட்சியில் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு நீ எங்கள் அரசாங்கத்துக்கு கூட்டத்தில் கொடுக்குற, ஆலோசனை கொடுக்குற அப்படிம்பாங்க. ஆனால் அதை மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி தான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, கனிம வள கொள்ளை அரசுடைமையை ஆக்கப்பட்டது, மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி தமிழர், தமிழ்நாடு, தமிழர். இன்றைக்கி ஒரு ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 2011 ஒரு சட்டம் இருந்துச்சு. இங்கே அண்ணா அன்பு சிறுபட தயாரிப்பாளர் அவர் பேரை படிச்சுட்டேன் வேகமாக, போன நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டேன். அவர் ஒரு செய்தியை சொன்னார், ஒரு 300-400 படம் வந்திருக்குண்ணா, ஆனால் ஒரு படம் கூட வெற்றி பெறலை, ஒரே ஒரு படத்தை தவிர எல்லாரும் நொடிந்து நூலாக போய் இருக்கிறார்கள் சிறு தயாரிப்பாளர்கள்னு சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு திரைத்துறை மட்டும் இல்லை, தமிழர்கள், அதை சொன்னார் அவர், எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை, என் கட்சியினுடைய பெயரே வாழ்வுரிமை கட்சி, அது திரைத்துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டுருக்கு. ஒரு விஜிபியினுடைய பில்டிங் அண்ணா சாலையில் கம்பீரமாக நிகழ்ந்ததை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். ஆனால் அனைவருக்கும் வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் விழா இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சிறப்பான புனிதமான விழா. நான் கூட சங்கத்துக்கெலாம் போயிட்டு வேலை முடிச்சிங்க நேரம் வர மாதிரி இருந்தது. டீஷர்ட் போட்டு வந்துட்டேன். எனக்கு என்னடா திருக்குறள் சமுதாய விழாவுக்கு போகிறோமே, நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாதிரி வர்றோமே, சின்ன உறுத்தல் இருந்துச்சு. நான் வரும்போது வேலுமுருகன் சாரோட கேட்டார், என்ன மைண்டு மாதிரி வரீங்கன்ட்டு. ஆகா தாக்கி விட்டார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல். நான் எம்எல்ஏ பிரபராஜாவில் எம்எல்ஏவே டிஷர்ட் போட்டு வரும்போது நானே சிங்கிள் கலர், அவர் டபுள் கலர். அப்பாடா பரவாயில்ல, எம்எல்ஏ இருக்கும்போது நம்ம பரவாயில்ல. சட்டசபையில் துணை முதல்வரே டிஷர்ட் போட்டு வர்றாரு. அப்போ நம்மளும் பெரிய விஷயமே இல்லை. அதில் எனக்கு கொஞ்சம் குற்ற உணவு போச்சு வேலுமுருகன் சார். அப்புறம் இந்த சபை வந்து நான் பார்த்தேன், நிறைய முருகல் நிறைஞ்சிருக்காங்க இங்கே. அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தாமரை பூனனாலும் முருகர் தான். அப்புறம் காவல்துறை சேர்ந்த சிவகுமார், சிவனோட பையன்தான் முருகர். வடிவேல் அது லாஸ்ட்டாக வரும். தமிழின் சொத்து முருகர், தமிழ் சொத்துனா முருகர் தான். அப்போ தமிழ் செல்வம், தமிழ் சொத்து தான் அது அவரும் முருகர் தான். நிறைய சிவகுமார் இருக்காங்க, எல்லாருமே முருகர் தான். சிற்றரசா யார் இருக்காங்க? சிற்றரசு, பேரரசுனா சிவன், சிற்றரசுனா முருகர். அதனால் இந்த சபை வந்து முருகரோட ஆசையோடு தான் எனக்கு, ஏன்னா தமிழ் கடவுள் அவர். அப்போ கண்டிப்பாக தமிழ் கடவுள் ஆசி வந்து இந்த திருக்குறள் குழந்தை வேலு அவர் தான், முருகர் தான். எல்லாம் முருகர் நிறைஞ்சிருக்கு. அன்பு செல்வன், நீங்களும் முருகர் தான். செல்வனாலே முருகர் தாங்க. அதில் அன்பு செல்வனாலும் பாச செல்வன் எல்லா செல்வனாலும் முருகர் தான். இதில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான அம்சம், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதி பொருத்தம் அப்படின்னா நம்ம விஜிபி பன்னீர்செல்வம் சந்தோஷையா அண்ணாச்சி அவர்கள். நம்மெல்லாம் இப்போ அரசே, தமிழக அரசேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தானே செலவு வச்சுக்கிருக்காங்க திருவள்ளுவருக்கு. இவர் தமிழக அரசு மீறிட்டார். அவர் உலக அளவில் திருவள்ளுவர் எங்கேயும் உலகில் எந்த நாடு இருக்கோ அந்த நாடுக்கெல்லாம் போய் எந்தெந்த நாட்டில் திருவள்ளுவர் சிலை இல்லையோ அந்த நாடெல்லாம் தேடி பிடிச்சி அங்கே சிலை அமைச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் இது வந்து தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு செய்யும் பெரும் சேவை. அது விஜிபி தங்க கடற்கரை வைப்பாங்களே, அது மனசே தங்க கடற்கரை தான். அது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உண்மையிலேயே வடிவேல் சிவா, நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஏன்னா வேலுமுருகன் அண்ணன், தமிழ்ச்செல்வம் அண்ணன், அண்ணாச்சி, சுபாஷ் சார், எல்லாம் அன்பு செல்வம் எல்லாருமே பெரிய அறிஞராக வந்து வாழ்த்துறாங்க. இந்த மேடை அதிகம் படிக்காத நான் தான் நினைக்கிறேன். எல்லாருமே அறிஞராக வந்துருக்கீங்க, அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. அஞ்சாமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. இது வந்து அரசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக அவருங்க யாருன்னா அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் தான். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வகையில்னா, ஒரு தமிழரசு பிடிக்கிறது இல்லை, பேரரசு பிடிக்கணும்ல. எந்த வகையிலனா, நான் சொல்ல, ஒரு அரசன், அரசனுங்கிறது இப்போ அவரும் ஒரு அரசில் அங்கம்தான். அவர் ஆளுமை அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயத்த சிறந்து செயல்படணும், விரைவாக செயல்படணும். ஒரு விஷயத்த நினச்சிட்டா உடனே செயல்படுத்தணும். அது தள்ளிப்பட அது அவருடைய வீரியம் குறைஞ்சிரும். அந்த திருக்குறள் தான் செயல்படணும். எதை பற்றி செயல்படுறோமோ அதற்கான அறிவு வேணும்.
நம்ம ஒரு விஷயத்தில் போராடுறோம்னா அதற்கான அறிவு வேணும், அப்புறம் துணிச்சல். அந்த அறிவு செயல்படுதல், அதுக்கப்புறம் துணிச்சல். இதுதான் ஒரு பதவியில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி அவசியம். அதுக்கு பொருத்தமான ஒரு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள். என்ன சிறப்புன்னு சொன்னோன்னா, ஒரு ஆளுங்கட்சியோட நம்ம கூட்டணி இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவர்கள் அவர். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஏதாவது தவறு செய்தால் ரகசியம் போய் 4 சவுத்தில் பேசுகிறவர்கள் அவர், சட்டஸ்பில் பேசுகிறவர். அந்த துணிச்சல் அவரை எனக்கு பிடிச்சது. நம்ம கூட்டணி இருக்கோம், எல்லாத்துக்கும் ஒத்து போவோம், அவங்க சொல்கிறதெல்லாம் நியாயம், நம்ம நியாயப்படுத்துவோம். அது சமூகத்துக்கு செய்கிற துரோகம், அது மக்கள் செய்கிற துரோகம். அது நம்மளே ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு பண்ணுற துரோகம். அது எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்குறது தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ஓட்டுக்கு கொடுக்குற மரியாதை, ஜனநாயகத்துக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதை வேலுமுருகன் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. நன்றிண்ணே. அதை விட எனக்கு இந்த நிகழ்ச்சி, நீங்கள் அரசியல் 1000 நிகழ்ச்சி போகலாம், அரசியல் மேடையில் போயிருக்கலாம், ஆனால் இது ஒரு தமிழுக்கான நிகழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கான நிகழ்ச்சி, தமிழர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. திருக்குறள் அப்படின்னா இது உலக பொதுமறை, உலகத்துக்கே சொந்தமானது. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட குறள் திருக்குறள். திருவள்ளுவர் யாரு? நம்ம திருக்குறள் ஆராயறதை விட திருவள்ளுவர் ஆராயிரம். அவர் பூண்டு போட்டிருந்தாரா போடலையா, அவர் ஊதி பூசியிருந்தாரா பூசலையா, அவர் காவி போட்டிருந்தாரா போடலையா, வெள்ளை வச்சு கட்டியிருந்தாரா, இதில் உள்ள ஆராய்ச்சி நமக்கு திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு? எத்தனை அதிகாரம்? மக்களுக்கு ஒழுக்கமாக வாழ்வது எப்படி, தாய் தந்தை பொறுப்பாக வாழ்வது எப்படி, கல்வி அறிவோடு வாழ்வது எப்படி, கணவன் மனைவி காதலோடு வாழ்வது எப்படி, ஒரு அரசன் நெறியோடு வாழ்வது எப்படி, எத்தனை விஷயங்கள். திருக்குறள் என்பது உலகத்தில் எல்லா கடலையும் அடங்காது, கல்வி கடல். அது அவ்வளோ விஷயங்கள். திருக்குறளை மீறி யார் ஒன்றும் சொல்லிட முடியாது. முதல்ல உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவனுக்குள்ள பாரதியார் அடக்கம், திருவள்ளுவனுக்குள்ள பாரதிதாசன் அடக்கம், திருவள்ளுவனுக்குள்ள சுரதா அடக்கம், அதுக்குள்ள கண்ணாசன் அடக்கம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் அடக்கம், இன்னைக்குள்ள வைரமுத்து அடக்கம். இது அவ்வளோ எல்லாமே அங்கேதான் அடக்கம். அவர் சொல்லாத இங்கே யாரும் சொல்லவே முடியாது. சவாலோடு சொல்லலாம். நான் அந்த விஷயத்தை புதுசாக சொல்கிறேன், சொல்லுங்க யாரும் இந்த கவிஞனாகுது சொல்லவே முடியாது. அதெல்லாம் இங்கே இருக்கும். உள்ள அதிகாரம், அரசு அதிகாரம் சொல்கிறோம், அதிகார வர்க்கம் சொல்கிறோம். எத்தனை அதிகாரம்? இதெல்லாம் சிறந்த அதிகாரம் திருக்குறள் உள்ள அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் உள்ள பலம், இந்த அதிகாரத்துக்குள்ள உள்ள அந்த வலிமை, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மக்களுக்கான விஷயம் அரசு அதிகாரம் சொல்லிட முடியாது. அரசு அதிகாரம்ங்கிறது என்ன? நம்ம நினச்சிக்கிறோம் அரசு அதிகாரம்னா கட்டுக்குள் கொண்டு வர்றது, ஏன்னா ஏற்று பிரச்சனத்துக்கு உள்ளே போடுறது, மக்களை பயமுறுத்துறது. அது இல்லை. அரசு அதிகாரம் என்பது மக்கள் அவனுக்கு கொடுத்த அதிகாரம். அதை மறந்துடுறாங்க. மக்களுக்கு நம்ம கொடுத்த அதிகாரம் தான் அரசு அதிகாரம். இந்த திருக்குறள் இருக்க ஒவ்வொரு அதிகாரமே மக்கள் அதிகாரம், மக்களுக்கான அதிகாரம். இன்னைக்கு ஒரு காலத்தில் என்ன, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள் இருக்கும். 3000 பேர் இருப்பாங்க. 3000 பேரில் ஒரு 2000 பேர் ஆம்பளை வச்சுங்களேன். அதில் ஒரு 10-15 பேர் தான் குடிப்பான். அப்போ இங்கே குடிகாரன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. டாண்டா குடி எதுக்கு எந்த நிகழ்ச்சி கூட மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பானுங்க. அங்கே கல் கடை இருக்கும், சாராய கடை இருக்கும். எங்கே இருக்கும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். அங்கே போய் இந்த ரகசியம் குடிச்சிட்டு அவன் குடித்தா குற்ற உணர்வோடு ஒதுங்கி வருவான். அப்படியே
இன்றைக்கி அதே ஊரில் குடிக்காதவன் தான் 10 பேர் இருக்கான், மற்றெல்லாம் குடிச்சிருக்கான். இப்போ குடிக்காதவனை பார்த்தா இதெல்லாம் எதுக்கு பிறந்தாங்கிறான். அவருக்கு தண்ணி அடிக்க மாட்டார் அப்படியா, தம் அடிக்க மாட்டார் அப்படியா, கஞ்சா அடிக்க மாட்டார் அப்படியா, பொம்பளை பொருளுக்கு எதுவுமே இல்லை, என்னத்துக்கு என் பிறந்து தொலைகிறான், செத்து தொலைகிறாங்க. நாடு இப்படி ஆகி போச்சு. காரணம் என்ன அண்ணா? ஒரு நிமிஷண்ணே, நீ இடையில சவுண்ட் வந்தால் எனக்கு இது ஃப்ளோ போயிடும், எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு எனக்கு. அப்போ குடியில் மூழ்கி போச்சு, கஞ்சா வியாபாரம் பெருகி போச்சு, பொண்ணு கற்பழிக்கிறான், சீரழிக்கிறான். செய்திகள் ஏன் காரணம்? என்ன காரணம்? திருக்குறளை நம்ம படிக்கிற காலத்தில் மார்க்குக்காக இதான் காரணம். அதில் என்ன சொல்ல வர்றாரு, அதை ஆசிரியர்கள் அதை உணர்த்துறாங்களா? இதை விட பெரிய காரணம் பெரியதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தாய்மொழி தமிழ் விருப்ப பாடமாக இருக்கு சார். ஒரு ஹிந்தி விருப்ப பாடமாக இருக்கலாம், தெலுங்கு விருப்ப பாடமாக இருக்கலாம், குஜராத்தி விருப்ப பாடமாக இருக்கலாம், மலையாளம் விருப்ப பாடமாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் இப்படி விருப்ப பாடமானு கேட்குற லிஸ்ட்டு வைக்கிறான் சார். விருப்ப பாடத்தில் இந்தியா, தெலுங்கா, தமிழ்நாட்டு. இதோட இது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி திருக்குறள் வரும், எப்படி திருவள்ளுவர் எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு இத்தனை குரல் பண்ணுறீங்க, ஒளிடுறீங்க, படம் முடிச்சு காட்டுறீங்க, ஒரு விஷுவல்லையும் நமக்கு அதில் அர்த்தம் தெரியுது. ஓகே, தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவோடு, அந்த திருக்குறளை போட்டு அதை படமாக காட்டும்போது நமக்கு புரியுது. வார்த்தையால் யாரும் காயப்படுத்திடக்கூடாது, அது காலங்காலமாக அவன் மனசில் வடுவா இருக்கும். புரியுதுல்ல? நம்ம எங்கே பண்ணுறோம்? மார்க் மார்க் மார்க், மதிப்பெண். மதிப்பெண்ணுக்காக திருக்குறள் படித்தா விளங்காது. வாழ்க்கைக்காக படிக்கணும், நம்ம வாழ படிக்கணும். படிக்கிறோமா? படிக்க விடுறோமா? ஃபஸ்ட்டு 5வது வரைக்கும் தமிழ் முடித்தா போதும். வேல்முருகனே இருக்குல்ல, அதுக்கு வேணாம். 5வது வரைக்கும் படித்தா என்ன படிக்க முடியும்? ஆனா ஆவணா படிக்க முடியும், எழுத முடியும். காக்கா வடச்சுட்ட கதை தெரியும், இதானே தெரியும். 4 மாடு ஒற்றுமையாக இருக்குன்னு தெரியும். இலக்கியம் எப்படி தெரியும்? நாளைக்கு திருவள்ளுவர் பற்றி எப்படி தெரியும்? கம்பரை பற்றி எப்படி தெரியும்? கண்ணகியை பற்றி எப்படி தெரியும்? எப்படி அழிஞ்சு போகுதுங்க இலக்கியம், அழிஞ்சு போகுது, வரலாறு அழிஞ்சு போகுது. வீரோட கட்டமைப்பு எப்படி தெரியும்? வஉசி எப்படி தெரியும்? வரலாறு அழிஞ்சு போகுது. 5வது வரைக்கும் படிச்சுட்டு போ, அப்புறம் படிக்காத போனா எப்படி இலக்கியம் தெரியும்? எல்லா அரசு பள்ளிக்கூடம் இல்லை, தனியார் பள்ளிக்கூடம், தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள இருக்க எந்த பள்ளி, அது தேசிய கல்வி பள்ளிக்கூடம் இருக்கட்டும், எல்லா பள்ளியிலும் கட்டாய பாடமாக தமிழ் இருக்கணும். அவங்க 5ஆவதுல தமிழில் பாஸ் ஆனதை அவன் 6ஆவதுக்கு அனுப்பணும். 10ஆவதுல தமிழில் மதிப்பெண் எடுத்தால் தான் அவன் +1க்கு அனுப்பணும். +2ல் தமிழ்லையும் பாஸ் ஆனதான் அவன் காலேஜுக்கு போகணும். தமிழ் படித்தா அப்படி படிக்கட்டு போனால் நீ தமிழோட இருந்தால் வெளியே போய் அவனுக்கு விளையாட்டு பேட்டி விட்டு தான். என் தமிழை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் அழியும் போது உலக பொதுமுறை சொல்கிறோம்னே, தமிழ்நாட்டிலே பொதுமுறை இல்லையே. தமிழ்நாட்டிலே திருக்குறள் பொதுமுறை இல்லையா? இன்னைக்கு ஒரு 10 வயசு பையனை பிடிச்சி கேளுங்க, அவனுக்கு தமிழ் பேசுகிறான். அண்ணன் தமிழ் பேசுகிறான். இங்கே வாடா, உன் பேர்? என் பேர் கதிரேசன், உங்கள் அப்பா பேர் முருகேசன், எந்த ஊர்? இந்த ஊர் எல்லாம் தமிழ் பதில் சொல்கிறான். இங்கே வா, உங்கள் அப்பா பேரை எழுது தெரியாது. இந்தா இது என்ன திருக்குறள் இருக்குல்ல, இது படிக்க சொல்லுங்க. படிக்க தெரியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 60% பசங்களுக்கு படிக்க தெரில, எழுத தெரில, பேச தெரியுது. நரிக்குறவர் மொழி இருக்குல்லண்ணே, குறவர் மொழி, அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை, பேசுவாங்க, அவங்களுக்கு புரியும். அது இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 50 வருஷம் கழித்து நம்மளுடைய தமிழ் மொழி குறவர் மொழி மாதிரி எழுத்து வடிவம் போயிடும், அழிஞ்சு போயிடும்.
இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? பிஜேபி ஆயா பிஜேபிங்கிறிய? தமிழ்நாட்டில் வாழ்றது யாரையா? அவர் மோடியா வந்து சுற்றுலா நடத்திக்கிருக்காரு. தமிழகத்தில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, அவங்க தான் பொறுப்பு. யார் ஆண்டாலும் சரி. என்னுடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் பாடம் இல்லை என்றால் அதுக்கு அரசு தான் பொறுப்பு. நீங்கள் இந்திய அழிப்போம் இந்திய அழிப்போம் இந்திய அழிப்போம்னா இந்தியா அழிக்கிறீங்க ஒழிக்கிறீங்க விட்டுருங்க. தமிழ் வாழ வைங்க. முதல்ல தமிழை வாழ வைங்க. போர்டு இருக்குது. எங்கே ஒரு கடைக்கு மேலே போர்டு இருக்குது. போர்டில் இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது எழுத்து. நான் இந்திய அழிக்கிறேன்னு என்ன பண்ணுறான்? இந்தியை தார் வச்சு அழிக்கிறான். நல்ல விஷயம், அழிங்க. கீழே தமிழ் இருக்கா? நீங்கள் தமிழை எழுதிட்டு அழி. முதல்ல போர்டில் தமிழை எழுதிட்டு அப்புறம் அழி. தமிழை இந்திய அழிச்சு அழிச்சு தமிழை வளர்க்குறதுக்கு என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம்? வரணும். நான் என்ன சரி சுருக்கம் சொல்கிறேன். முதல்ல பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை வகுப்புன்னு நிறுவிச்சா? இன்னைக்கு குடிக்கிறான் சொல்கிறோம்ல, தமிழிக்கிறான்ல, கஞ்சி அடிக்கிறான்னு சொல்கிறோம்ல, நாடு நாசம் போச்சும்ல. என்ன காரணம்? அன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் வாரத்துக்கு ஒரு நீதி போதனை கிளாஸ் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? ஏன் தூக்குனாங்க? அது வைக்கணும். அது நீதி போதனை கிளாஸ் வேணும். அந்த நீதி போதனை வகுப்பில் தான் திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். திருக்குறளை புரிய வைக்கணும். முதல்ல படிக்க வைக்கக்கூடாது, புரிய வைக்கணும். திருக்குறள் படிக்க வைக்கிறத விட புரிய வைக்கிறத விட நம்ம படிக்க வைக்கிறோம், புரிய வைக்க மாட்டேங்கிறோம். என்னோட வேண்டல் என்னென்னா, இப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நிறையா வந்துச்சுண்ணே. இன்னைக்கு வந்து டிவி இல்லாத வீடு இருக்கா? செல்ஃபோனில் உலகமே இருக்குது. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பாரு, மொத்தமே அவன்கிட்ட ஒரு 50 ஓட இருக்குண்ணே. இன்றைக்கி செல்ஃபோனில் 5000 ஓட இருக்குண்ணே. இன்றைக்கி விஷுவல் தான். இன்றைக்கி பசங்க எல்லாம் படம் பார்க்குது, யூடியூப்பில் இருக்குதுன்னா ஒட்ட பார்க்குதுங்க. இப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களில் இந்த விஷுவல் காட்டணும். நீதிபதி கிளாஸ் மாதிரி வச்சு வாரத்துக்கு ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அவங்களுக்கு விஷுவலாக நல்ல விஷயங்களை காட்டணும். அது நல்ல விஷயத்தில் இன்றைக்கி எடுக்கிறாருல வடிவேல் சிவா, இந்த திருக்குறள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாருல, இது விஷுவலில் போட்டு காட்டணும். அப்போ விஷுவலாக பார்க்கும்போது அவனுக்கு பதியும். பசுமரத்தாணி 5வது வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது அன்றைக்கும் பதியும். அது விஷுவல் நீதி போதனை கிளாஸ் மாதிரி திருப்பி வரணும் சார். நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்குறோம்? இது வரணும். அதில் இந்த விஷுவலை போடுங்க. அதுக்கான ஏற்பாடுகள் வேலுமுருகண்ணே இதை பண்ணுங்கண்ணே. நீதி போதனை கிளாஸை திருப்பி கொண்டு வருவாங்க. அதில் இந்த மாதிரி விஷுவலை போட்டு அவங்களுக்கு புரிய வச்சா இன்றைக்கி படம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான். இது கூட ஒரு 200 பேருக்கு தேனாம்பேட்டையில் அன்னைக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு கேட்கல. யார் அண்ணனா? அண்ணன் பார்த்துக்கிட்டாரா? வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. இட்லி இனிவன் மனம் போல வாழ்க. நான் எது கொடுத்தாலும் அது மக்களாகிய நீங்கள் கொடுத்த வாழ்வு, இந்த தமிழ் கொடுத்த வாழ்வு, இந்த மொழி கொடுத்த வாழ்வு, அந்த பெரியாருடைய பகுத்தறிவு என்னை வாழ்த்து கொண்டிருக்குது. அம்பேத்கருடைய அந்த தில்லு, அவர் சட்டமேதை படித்துட்டு எல்லாம் சாதிங்கினார். எனக்கு படிப்பே இல்லை. நான் நினச்சி பார்ப்பேன், திருவள்ளூர் பற்றி எனக்கு படிப்பு இல்லாதவனுக்கு என்ன தெரியும்? ஏன்டா இந்த 1971 நான் பிறந்து 4ஆம் கிளாஸ் கூட 6 வயசு வரைக்கும் படிக்க முடியல. 9 வயசில் டீ கிளாஸுக்கு போட்டாங்க. இந்த வள்ளுவன் எப்படியெல்லாம் படிச்சிருப்பார். இவரே ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்னா இவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். அவங்க அப்பா அம்மா பாட்டெல்லாம் எப்படி மட்டும் ஆளாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து வீழ்ந்து திருவள்ளூர் ஆராய்ச்சி பண்ண முடியாத ஒரு மனிதர். எங்கள் ஐயா கூட கம்போடியாவில் போய் சந்தோஷ் ஐயா கூட அந்த சிலையை திறந்தோம். மகிழ்ச்சி ஐயா கூட போனதில். அங்கே கம்போடியா சிறுவர் தலையை திறந்துட்டு என் வீட்டில் வந்து ஹோட்டலில் திறந்து வச்சார். ஏன் வீட்டுக்குள்ளே ஹோட்டல்லாம் நீங்களாம் வந்தால் சாப்பிட்டு போகணுங்கிறதுக்கு தான், வேறு எந்த எண்ணமும் கிடையாது எனக்கு. அதுக்காக பக்கத்து வீட்டுக்கார் கமெண்ட் போடுறாரு, டெய்லி எனக்கு ஒரு சோறு போட மாட்டேங்கிறாரு அப்படி. அதனால் நீங்கள் கொடுத்த வாழ்வு, அந்த வாழ்க்கையில் நான் பங்கெடுத்துக்கிறேன். இங்கே அமரங்கிறவ தான் எனக்கு விழா நடத்துனார். நான் முதல் ஒசூர் கடை திறப்பலாவில் இருந்தேன். இப்போ தான் குவைத்தில் கடையை திறந்துட்டு இந்த தமிழ்ச்செல்வங்கிற பேரை கிளிநொச்சியில் அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியும்,
கிளிநொச்சியில் விடுதலை புலி அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் மறைந்த வேட்டி என் பேரை செல்வராஜுங்கிறத தமிழ்ச்செல்வனாக மாற்றினேன். அதன் அடையாளமாக தான் யாழ்ப்பாணத்தில் என் முதகடையை பதிவு பண்ணினேன். யாருமே யாழ்ப்பாணத்துக்கு போகல. நான் எப்போ பார்த்தாலும் யாழ்ப்பாணத்தில் தான் இருப்பேன். ஐயா இருக்கார், 4 பிரதமருக்கு பிஏவாக இருந்தவர், கீழே உட்கார வச்சிட்டிங்க. அதான் ஐயா தெரியும் எனக்கு. அதே மாதிரி சுபாஷ் அண்ணன் அவர் நடத்தக்கூடிய விழாக்கெல்லாம் அவர் போகிறதுக்கு முன்னாடியே நான் சோத்த அனுப்பிச்சிடுவேன். திருச்சியில் ஒரு தடவை முடியுமான்னு கேட்டார். அவர் மீட்டிங்கை தொடங்குறதுக்கு முன்னாடி என் சாப்பாடு சூடாக போய் இறங்கிருச்சு. சுபாஷ் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். போராளி அண்ணன் வேல்முருகன் நான் கேட்கவே வேண்டியதில்லை. அவரை பற்றி ஒரு துணிவுக்கும் சொந்த தொகுதி மக்களுக்காக எந்த ஒரு கூட்டணிக்கும் அந்த தர்மத்தையே மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தர்மமாவது ஒன்றாது. என் கூட்டணி என் தொகுதியில் இருக்கிற மக்கள் நல்லா இருந்ததாயே அது கூட்டணி தர்மம்னு சட்டமன்றத்தில் ஒரு உரையெல்லாம் பார்த்து நாங்களாம் மேரி செலுத்து போயிருக்கோம். இப்படி தமிழ் பற்றோட இப்போ குவைத்தில் போயிட்டு தமிழில் தான் போர்டை வைக்கணும்னு முத குவைத்தில் தமிழ் போர்டை ஏற்றிட்டு வந்திருக்கிறேன். அயராத பணிகளை நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட இந்த விழாவுக்குன்னே நான் வந்தேன். சேலத்துலேருந்து காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அங்கே போயிடுவேன். வாக்கு கொடுத்துட்டு அந்த விழாவுக்கு வரேன்னு. இதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் டாக்டர் ஒரு ஊனமுற்றவர்களை வந்து தெற்காசியில் ஒரு 300 குழந்தைகளை வச்சு நடத்துகிறார். அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு. நான் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக்கிறேன். பேசி முடிச்சுட்டு இப்போ குரலை பற்றி பேச அண்ணனோடவா நம்ம பேசிட போகிறோம். உங்களுக்கு அவருடைய வீர உரை இருக்குது, காத்து இருக்குது. நல்ல ஒரு நிலையில் இயக்கத்தை நடத்தி பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி அதான் வெல்வெட்டித்துறையில் பேசிட்டு வந்தேன். 9 நிமிடம் பிரபாகர் வீட்டு வாசல்லையும் பேசினேன். அஞ்சுங்குவது அடங்குவது எங்கள் அன்புக்கு தான், ஈழம் எங்கள் தனியாத தாகம் என்று. மற்ற முரளிகளுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் பேரே பிறந்தது தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லா நாட்டுக்கும் போயிடுவேன். லண்டன் ஈஸ்டாமில் தான் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். அன்பு சகோதரி நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து வியட்நாமில் பயந்துட்டாங்க. இன்னும் இப்படி சாப்பிட்றான்னு. ஃபஸ்ட்டு ஆடு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்ருவேன், அப்புறம் ஆடை சாப்பிடுவேன். அந்த இலைகள்லாம் இது வந்து நம்ம கீரைகளை வந்து அப்படி எடுத்துக்கணும். நம்ம சலாடாக எடுத்துக்கிறதில்ல. எல்லாம் உடம்ப பார்த்துங்க. நான் சொல்கிறது தான். நான் ஈவினிங் கடை கூட நடத்துகிற மாட்டேன். ஈவினிங்கில் சீக்கிரம் கொஞ்சம் சாப்பிட்றணும். இன்றைக்கி நடிகர் ராஜா சார்லேருந்து நம்ம மனோஜ் எங்கள் ஐயா பாரராஜோடைய பிள்ளை அவனுடைய மரணத்துலேருந்து நம்மளாம் பார்த்துட்டு வரோம். ஒரு பாடத்தை எடுத்துங்க. உங்கள் அன்றாடம் உங்கள் போனில் உங்கள் உடம்புக்கு தேவையான உணவுகளை எடுங்க. நம்ம தமிழை வாழ வைக்கிறோம். நம்ம இருக்கணும் முன்ன, அப்புறம் தான் எல்லாத்தையும் வாழ வைக்க முடியும். ஆயுசு வேணும். நீங்கள் வாழ்ந்தால் போதாது. பேர குழந்தைங்களை பாருங்கள், அவங்க கல்யாணத்தை பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் உடம்பை கவனிச்சிங்க. நீர் நிறையா சாப்பிடுங்க. நீர்ச்சத்து உள்ள பொருள்களை. ரத்தம் தண்ணியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு அந்த ஃபோனில் ஏழைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எந்த டைமுக்கு அந்த ஃபோனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. உங்கள் நோய்களுக்கும் மனசுக்கு எல்லா மருந்தும் சித்தர்கள் அதில் பேசி வச்சுருக்கிறாங்க. அது எது ஈஸியாக அதை எடுத்துங்க. 2 கொத்தவரங்காயா நரம்பு மண்டலத்துக்கு, ஒரு நெல்லிக்காயா விட்டமின் சிக்கு, கண் பார்வைக்கு, ஒரு கருவேப்பிலை, ஒரு புளியா, இதெல்லாம் படிங்க. தயவு செஞ்சு நான் உங்கள் பிள்ளையா, உங்கள் அண்ணனா, உங்களில் ஒருவனா இதை தான் நான் சொல்ல முடியும். மக்களை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். உலகத்திலேயே அதிக சுவர் உள்ள நாடு இந்தியா. இந்தியாவிலேயே அதிக சுவர் உள்ள நாடு நம்ம தமிழ்நாடு. தயவு செஞ்சு உடல்ல அக்கறை காணுங்க. எவ்வளோ பெரிய ஆளுக்குமே நீ யாராவது சொன்னால் தான் புரியுதுன்னு இல்லை. ஒரு கரிஞ்சீரகத்தில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அந்த தண்ணி கொதிக்க வச்சு குடித்தா ஒரு பூண்டு தண்ணியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் உண்மையிலே கடைப்பிடிக்கிறேன். இல்லைன்னா எப்போவே செத்துருப்பேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு என் உடம்பெல்லாம் தீக்காயங்கள் இருக்குது. இந்த இடத்துல தீக்காயம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஓய்வு கிடையாது. தள்ளுவண்டி தள்ளிட்டு அப்படி பிளேட் அடிப்பேன். எங்கள் அப்பா எனக்கு பஸ் ஒரு 50 ரூபா கொடுக்குன்னு நினச்சார். வாழ்க்கையில் சொன்னாங்க நேர்மை ஜெயிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். என் உயிரே போனாலும் அந்த காசை தொட மாட்டேன்னு எங்கள் அப்பா தூங்க வச்சுட்டு 3 மணிக்கு லாரி பிடிச்சி ஏறி வந்து நான் வேலை செய்கிற பட் ஷோட்டில் தாம்பரத்திலேயே அந்த லாரிக்கு 5 ரூபா வாங்கி கொடுத்தேன். பெத்தவங்க காசு நான் தொட்டதே கிடையாது. என் மாமனார் ஒரு ஏக்கர் விற்று தள்ளுவண்டி விட்டுட்டு கடை வைங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தார். அது மேடை நகரியமாக சொல்ல முடியாது. என் கரங்களையும் கால்களையும் இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. விற்க மாட்டேன்ட்டேன். அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு சம்பாரித்து வச்சுருக்கோம். இப்படிலாம் கையை ஏந்திரதே கிடையாது. நான் அதுக்காக உங்கள் ஏன் தன்னம்பிக்கை இருங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம உழைக்கிறதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா நம்ம தான் உலகம். நம்ம கையை ஏந்த ஆரம்பிச்சிட்டோமா நம்ம வலுவு போயிடும். நம்ம சுமையை நம்ம சுமந்தால் தான் சுமையாக அடுத்தும் தோளில் வச்சோமா எப்போவுமே மனசு அப்படியே இருக்கும். இவன் உதவலை, அவன் உதவலை, இவன் உதவலை கிடையாது. இந்த கண் கை கால்கள் மிகப்பெரிய சொத்துங்கிறது நினைங்க. உங்கள் ஆயுசு மிகப்பெரிய சொத்துன்னு நினைங்க. திட்டமிடுங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. அன்பு தம்பி சிவா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்னு தெரியாது. இந்த சகோதரிகளோட பங்களிப்பில் நானும் அவங்க தான் எனக்கு இப்போ ஒரு தூண்டுகோல கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 1 லட்சத்தை தம்பி கொடுத்துட்டு விடைபெறுகிட்டேன். ஐயோ அண்ணன்னு சொல்லலை, எங்கள் பொன்குமார் அண்ணன் எல்லாருமே எனக்கு வேண்டிப்பட்டவங்க. கவிஞர் சிட்ரஸ் சார் இருக்கார், நம்மளுடைய காவலர் சிவகுமார் சார் இருக்காங்க, எங்கள் அன்பண்ணன் பேரரசன் இருக்கார், எப்போவும் என்னை வழி நடத்திக்கிட்டே இருப்பார். இப்போ உடம்பு மனோஜ் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தூங்கவே இல்லை. நானும் அண்ணனும் பேரரசன் ஒரு 3 மணி கூட டீ
அங்கேயும் சோறு நான் தான் போட்டேன், வாசலில் போட்டு வரைங்களுக்கு ஒரு 10,000 வாட்டர் பாட்டிலில் போட்டு நானும் எல்லாம் படியாற்றணும். யாருக்குமே நான் இல்லைன்னு சொல்கிறதில்ல. உண்மையான கஷ்டவாளிங்க நான் பயன்படுத்திங்க. ஏன்னா சேலம் மாறாருங்கிறது உங்களுடைய நிறுவனம், என்னது கிடையாது. நானே பசிய தைத்துக்கு எடுத்துகிட்டு வந்தவன், உங்களுக்கானது. இன்னைக்கு கூட சாப்பாடு இல்லையேன்னு கவலையில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு கூட பாக்யராஜ் சார் சொன்னார், என்ன இதே இடத்துல தான் சொன்னார் இவர் அண்ணன் முன்னாடி, நம்மளாம் ஒன்று பேசிட்டு போனால் தமிழ் செல்வன் அங்கே சாப்பாடு 10 மணி தான் பார்த்துட்டு இருப்பாரு. அது என் ரத்தத்தில் இயற்கையாக இருக்குது, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது. அதில் எந்த ஒரு தடங்களும் எனக்கு கிடையாது. பசியை சுமந்தவனுக்கு எவ்வளோ பெரிய வாழ்த்துக்கள். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, யார் பேர் விட்டுற போகிற எங்கள் அண்ணன் இனியும் இருக்கார். அனைவருக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்த்துகளோட என்ன ஒரு அனாதையாக வந்த உங்கள் பிள்ளையாக ஏற்று என்னை வழி நடத்துகிற எங்கள் தலைவர்களை, என் தமிழ் மொழியை, என் தாய்மொழி, அன்னை மொழியை வணங்கி விடைபெறுகின்றேன். வாழ்க சிவா. கஷ்டப்பட்டால் தான் அறிவு கிடைக்கும், அந்த அறிவு தான் ஒன்று ஆற்றலாக உருவாக்கும். தோன்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பிறந்தா இறக்க போகிறோம், அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கை. கஷ்டப்படுற காலத்தில் நல்லா சாப்பிட்ற வயசுலேயும் உணவு கிடைக்கல, உணவு கிடைக்கும் போது இப்போ சாப்பிட முடியல, இவ்வளோதாப்பா வாழ்க்கை. அதனால் எவனும் சந்தோஷமாக இருந்திருக்கிறான்னு நினச்சிடாது உலகத்தில். உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, உயிராக பிறந்தாவே கஷ்டம்தான். இது ஒரு வேட்டை உலகம். மீனவே வேட்டையாடும், தவளை மீன் திங்கும், மீன் தவளை திங்கும், மிருகத்தை திங்கும், நம்மளையும் வேட்டையாடி விடுவாங்க. உஷாராத்துக்கு பார்த்துக்க. பெரியவங்களை நிறையா சம்பாதிச்சிருக்கிற அந்த நட்போடு இன்முகத்தோடு வந்திருக்கிற இவ்வளோ பேர் விபிங்க வந்திருக்காங்க. யுவராஜ் எம்எல்ஏ கூட தம்பி எங்கள் கிளம்பிட்டார் விரும்பக எம்எல்ஏ மாநாட்டுக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த பொன்னான நேரத்தில் இவ்வளோ அமைதியாக சட்டமன்றத்திலேருந்து அண்ணன் வேல்முருகன் ரொம்ப நன்றி சொல்லு. ஒரு எம்எல்ஏ இவ்வளோ நேரம் சிறை பிடிச்சி வச்சிட்டிங்க, சீக்கிரம் அவளை வழி அனுப்பி வைங்க. நான் இப்போ தான் சொன்னீங்கன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க எவ்வளோ தவிச்ச தொடர்பு கொள்ள முடியல. எல்லாரும் எனக்கு ஒரு விஷயம் அந்த தமிழ் பதிவு பண்ணு நினச்சேன். பெரியார் கன்னடத்துக்காரரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இருக்குது. அது இப்போ நம்ம கமல் சார் தமிழே இங்கிருந்து தான் கன்னடத்தில் பிறந்தது அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அண்ணன் சீமானுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு, தமிழ் அங்கிருந்து தான் பிறந்தது கன்னடத்துலன்னு வாழ்த்தியிருந்தார். இனிமேல் பெரியாரை தமிழராக நம்ம ஏற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.